श्रीमच्छ्रीरङ्गरामानुजमुनिकरुणा शीतलापाङ्गदारा सम्पातोल्लास सम्पादितनिगमशिकायुग्मतत्त्वावबोधम् प्रज्ञा वैराग्यशान्तिप्रभृतिशुभगुणश्रेणिप्रत्नाम्बुराशिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमनघम् संश्रये भक्तिभूम्ना श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। இன்றைய தினம் உத்தமமான வைகாசி உத்திரம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி திருப்பதி சுவாமி ஸ்ரீ வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனுடையதான திருநக்ஷத்திரம். இந்த திருப்பதி சுவாமின்னு சொல்லக்கூடிய வேதாந்த ராமானுஜ சுவாமி கேதாண்டப்பட்டி சுவாமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ரங்கராமானுஜ மகாதேசிகனுடைய பிரதான சிஷ்யர்களில் ஒருத்தர். கேதாண்டப்பட்டி சுவாமி சன்னதியிலே எல்லா கிரந்தங்களையும் காலக்ஷேபம் பண்ணி சுவாமியினுடைய அனுகிரகத்திற்கு பூரண பாத்திரமாக திகழ்ந்து சுவாமியாலே பிரவச்சனம் பண்ணும்படியாக நியமிக்கப்பட்டு சுவாமிக்கு பின்னாலே அந்த சம்பிரதாயத்திலே காலக்ஷேபம் என்ன, சமாசிரயண பரநியாசங்கள் என்ன, இதெல்லாம் அனுஷ்டித்துக் கொண்டு வந்த ஆச்சாரியர். கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சம்பிரதாயம் பல கிளைகளாக பிரிகிறது. அதிலே ஒன்னு திருப்பதி சுவாமி மூலமாக பரவிய கிளை. கேதாண்டப்பட்டி சுவாமி, அவருக்கு அடுத்தபடியா திருப்பதி சுவாமி வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், அவருக்கு அடுத்தபடியா கோழியாளம் சுவாமி ரங்கராமானுஜ மகாதேசிகன், அவருக்கு அடுத்தபடியா உத்தமூர் சுவாமி வீரராகவாரிய மகாதேசிகன், அவருக்கு அடுத்தபடியா பையம்பாடி சிவசாங்காச்சாரிய சுவாமி, பையம்பாடி வெங்கடவரதாச்சாரிய சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மகான்கள். அப்படின்னு அந்த பரம்பரை எப்படி நீண்டுண்டே போறது. அப்படி இன்னைக்கும் சம்பிரதாயத்திலே பிரவச்சனத்திலே இருக்கக்கூடிய பிரச்சாரத்திலே இருக்கக்கூடியதான ஆச்சாரிய பரம்பரை. இந்த திருப்பதி சுவாமி தான் கோழியாளம் சுவாமியினுடைய காலக்ஷேப ஆச்சாரியர். கோழியாளம் சுவாமிக்கு எல்லா காலக்ஷேபமும் திருப்பதி சுவாமி சன்னதியில தான். நமக்கெல்லாம் தேசிக நடிகார்களான நமக்கெல்லாம் அருளிச் செயல் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொன்னா நம்ம தேசிக சம்பிரதாய பரமான வியாக்கியானம் அப்படின்னு சொன்னா ஞாபகம் வரக்கூடியவர் மகாவித்வான் அபினவ தேசிக உத்தமூர் சுவாமி. உத்தமூர் வீரராகவாரிய மகாதேசிகன் அருளிச் செய்த பிரபந்த ரக்ஷை தான் நமக்கெல்லாம் திவ்ய பிரபந்த வியாக்கியானம், பிரதானமான வியாக்கியானம் நமக்கு. அவருக்கு முன்னாலேயே நம்ம சம்பிரதாயத்துல பெரிய பிரகால சுவாமி முதலான பல மகான்கள் அருளிச் செயலுக்கு வியாக்கியானம் அனுகிரகித்திருந்தாலும் 4000த்திற்கும் பூரணமான வியாக்கியானம், தேசிக சம்பிரதாயப்படியான வியாக்கியானம் இன்னைக்கு நமக்கு புஸ்தகமா கிடைக்கிறது உத்தமூர் சுவாமியினுடைய கிரந்தமானபடியினாலே அந்த உத்தமூர் சுவாமியை நாம அடிக்கடி ஸ்மரிச்சுண்டு வரோம். அந்த சுவாமியினுடைய அனுகிரக விசேஷத்தினால நமக்கு நிறைய அருளிச் செயல் அனுபவங்கள் அர்த்தங்கள்லாம் புரியுறது. அந்த உத்தமூர் சுவாமியினுடைய பஞ்சசம்ஸ்கார ஆச்சாரியன் உத்தமூர் சுவாமிக்கு திருப்பதி சுவாமின்றதான் சமாசிரயணம். இப்பேற்பட்ட மகாத்மா இந்த திருப்பதி சுவாமின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர். இந்த சுவாமி திருமலை அடிவாரத்திலே இருக்கக்கூடியதான திருப்பதியில் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருவடிவாரத்தில் சடமர்ஷண கோத்திரத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆளவந்தார் இவர்களுடையதான வம்சத்தில் திருமலையில் திருவேங்கடமுடையானுக்கும் திருப்பதியில் கோவிந்தராஜனுக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடிய பெரிய திருமலை நம்பிகளினுடைய மூத்த திருக்குமாரரான பிள்ளை திருமலை நம்பி என்று சொல்லக்கூடிய தோழப்பருடைய திருவம்சத்திலே ஸ்ரீ நிருசிம்ஹ தாத்தாச்சாரிய சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய பௌத்திரராக பேரனாராக ஸ்ரீ ஸ்ரீனிவாச தாத்தாச்சாரிய சுவாமியினுடைய திருக்குமாரராக ஒரு வைகாசி மாசம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு அவதாரம் பண்ணினார் திருப்பதி சுவாமி. பெரிய திருமலை நம்பிகள் திருமலையிலே எழுந்தருளியிருந்து திருவேங்கடமுடையானுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவில்லாத அடிமை செய்தவர் அப்படின்னு நமக்கெல்லாம் நன்னா தெரியும். அந்த திருமலை நம்பிகளை திருமலை அடிவாரத்திலே ஆசிரயித்துத்தான் பகவத் ராமானுஜர் ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம் கேட்டார்ன்றத நமக்கு தெரியும். பெரிய திருமலை நம்பிகள் காலம் முழுக்க திருமலையிலே எழுந்தருளியிருந்து திருவேங்கடமுடையானுக்கு அப்படி கைங்கரியம் பண்ணினார். திருவேங்கடமுடையான் அவர் திருக்கரத்தினாலே தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு அவரை அப்பா தாத்த அப்படின்னு கூட்டு, அதனால தாத்தாச்சாரியர் என்று கொண்டாடப்பட்டவர் திருமலை நம்பிகள். அந்த திருமலை நம்பிகளுக்கு 3 திருக்குமாரர்கள். அதிலே
முதல் திருக்குமாரருக்கு பிள்ளை திருமலை நம்பின்னு பேரு. கடைசி திருக்குமாரருக்கு திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படின்னு திருநாமம். இந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான் தான் ராமானுஜருடைய ஞான புத்திரரா அபிமான புத்திரரா ஸ்ரீரங்கத்துல ராமானுஜரோட கூடவே காலம் முழுக்க இருந்து ராமானுஜர் பரமபதித்த பொழுது அவருடைய திருமேனிக்கு சர்ம சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணினவர். அவர்தான் ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாளுடைய வசந்த மண்டபத்திலே நம்பெருமாளுடைய ஆக்ஞையின் பேரில் பகவத் ராமானுஜருக்கு விக்கிரக பிரதிஷ்டை எல்லாம் பண்ணினவர். திருமலை நம்பிகளினுடைய 3வது திருக்குமாரர் திருக்குறுகை பிரான் பிள்ளான். அந்த சுவாமி ராமானுஜருடைய தத்து புத்திரரா அவரோட போயிட்டார். ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டார். நடுவுல இருக்கக்கூடிய குமாரர் இளம் வயசிலே பரமபதிச்சுட்டார். முதல் திருக்குமாரர் பிள்ளை திருமலை நம்பின்னு சொல்லக்கூடிய சுவாமிதான் கடைசி வரைக்கும் திருமலையிலே திருத்தகப்பனாரான பெரிய திருமலை நம்பிகளோடு கூட இருந்து கொண்டு திருவேங்கடமுடையானுக்கும் கோவிந்தராஜனுக்கும் கைங்கரியங்கள் பண்ணி கொண்டு வந்தவர். அவ 2 பேரும் ஒருமித்த மனசோடு கூட ஒன்னா சேர்ந்துண்டு பார்த்து பார்த்து பெருமாள் கைங்கரியம் பண்ணக்கூடியதை பாக்குறவா இவா 2 பேரும் தோப்பனாரும் பிள்ளையுமா அல்லது தோழர்களா அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த அளவுக்கு அந்யோன்யமா அப்பா புள்ளன்னு சொல்லக்கூடியதான ஒரு வித்தியாசம் இல்லாமல் அத்தனை தூரம் சரிசமானமா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்தாலாம். அவ இருக்கக்கூடியதான அந்த ஸ்நேக பாவத்தை பார்த்துட்டு இவர் அப்பாவுக்கு தோழர் அப்படின்ற மாதிரி தோழப்பர் அப்படின்னு அவர் கூப்பிட ஆரம்பித்தா. அதனால திருமலை நம்பிகளுடைய முதல் திருக்குமாரர் மூத்த திருக்குமாரருக்கு பிள்ளை திருமலை நம்பிக்கு தோழப்பர் அப்படின்னு திருநாமம். தோழப்ப ஆச்சாரியர்னு சொல்லுவார். அவருடைய வம்சத்தை சேர்ந்தவாள்லாம் தோழப்பாச்சாரியர்கள் அப்படின்னு பேரு. அவள்லாம் தாத்தாச்சாரியர்கள். திருமலையிலும் திருப்பதியிலும் கைங்கரியம் பண்ணி கொண்டு இன்னைக்கு வரைக்கும் பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவா. இவா மலையில திருவேங்கடமுடையானுக்கு மந்திர புஷ்பம் ஆகாசகங்கா தீர்த்தம் முதலான பல கைங்கரியங்களை பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரபூதா. நித்தியம் பெருமாளை எல்லா காலமும் சேவிக்க கூடியவா. நிறைய கைங்கரியம் இவாளுடையது. இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா. தோமால கைங்கரியம் என்ன அது என்ன இது என்ன நிறைய கைங்கரியம் உண்டு. இப்பேற்பட்ட தோழப்பருடைய வம்சத்திலே அவதாரம் பண்ணினவர் தான் நம்முடைய திருப்பதி சுவாமி. திருப்பதி சுவாமியும் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதற்கு முன்னாலே வரைக்கும் மலையிலே திருவேங்கடமுடையானுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணினவர். மந்திர புஷ்ப கைங்கரியம், தீர்த்த கைங்கரியம், திருமஞ்சனத்தின் போது சகாயமா இருந்து வஸ்துக்களை எல்லாம் எடுத்து தரக்கூடியதான கைங்கரியம், இப்படி பல கைங்கரியங்கள். பல காலம் எம்பெருமானை ஆழங்கால் பட்டு குலசேகரன் படிக்கு உள்ளே நின்று அனுபவிக்க கூடியதான பாக்கியம் கொண்டவர் சுவாமி. ஆச்சாரிய புருஷா வம்சமானபடியினாலே, திருமலை நம்பிகளினுடைய வம்சமானபடியினாலே குலசேகர படிக்கு உள்ள நின்று பெருமாளை சேவிக்க கூடியதானதா ஒரு பாக்கியம் ஜன்ம சித்தமா சுவாமிக்கு கிடைச்சது. அத்தனை தூரம் எம்பெருமானை அருகிலே இருந்து படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு குலசேகர பெருமாளுடைய நிலையிலிருந்து திருவேங்கடமுடையானை பலகாலம் அனுபவித்த சுவாமி. அப்பேற்பட்ட சுவாமியினுடைய திருநட்சத்திரம் வைகாசி உத்தரம்னு சொல்லக்கூடியதான உத்தமமான நன்னாள். சுவாமிக்கு கோபாலாச்சாரியர் அப்படின்னு திருநாமம். கோபாலாச்சாரியர், கோபால தாத்தாச்சாரியர்னு திருநாமம். இந்த சுவாமிக்கு திருத்தகப்பனாரான ஸ்ரீனிவாச தாத்தாச்சாரிய சுவாமியினிடத்திலே சமாசிரயணம். திருமலை நம்பிகள் வம்சத்தவர்கள் தாத்தாச்சாரியர்கள், தோழப்பாச்சாரியர்கள், ஸ்வயமாச்சாரியாலானபடியினாலே திருத்தகப்பனாரே இவருக்கு சமாசிரயணம் பண்ணி வைத்தார். இந்த சுவாமியும் கபிஸ்தலம் தேசிகாச்சாரிய சுவாமியும் கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சிஷ்யாலா. கேதாண்டப்பட்டி சுவாமியினிடத்துல எல்லா காலக்ஷேபங்களும் பண்ணி அந்த காலத்துல பெரிய மகா மேதாவிகளா மகா வித்வான்களா விளங்கினவா. கபிஸ்தலம் சுவாமிக்கு தேசிக தர்சன விஜயத்வஜர், அதாவது வேதாந்த தேசிக சம்பிரதாயத்தினுடைய வெற்றி கொடி அப்படின்னு பட்டம். அந்த சுவாமியும் இந்த திருப்பதி சுவாமியும் 2 பேரும் திருப்பதியிலேயே அவதாரம் பண்ணி வளர்ந்தவா. கோவிந்தராஜனுடைய மாட வீதிகள் அவதாரம் பண்ணி அங்கேயே வளர்ந்துட்டு வந்த சுவாமிகள். இந்த 2 சுவாமிகளும் அபாரமான சாமானிய சாஸ்திர ஞானம் உடையவா. முதல்ல சாமானிய சாஸ்திரம்னு சொல்லக்கூடியது வேதாந்த சாஸ்திரமான ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு தேவையான ஞானம். நியாயசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய தர்க்க சாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம் என்ன, வியாக்கரண சாஸ்திரம் என்ன, இதெல்லாம் சாமானிய சாஸ்திரங்கள். முதல்ல சாமானிய சாஸ்திரத்துல நல்ல ஒரு ஞானம், நல்ல ஒரு ஆழங்கால் பட்ட புலமை இருந்தால் வேதாந்த சாஸ்திரத்திலே நீச்சல் போடலாம்.
ஆகையினால ஆச்சாரியர்கள் வித்வான்கள் இவெல்லாம் முதல்ல சாமானிய சாஸ்திரங்கள் நன்னா வாசிப்பா. அந்த மாதிரி பால்யத்திலேயே ரொம்ப சின்ன வயசுலேயே இளம் பருவத்திற்கு முன்னாலேயே கபிஸ்தலம் சுவாமியும் சரி இந்த திருப்பதி சுவாமியும் சரி தர்க்கசாஸ்திரத்திலே மீமாம்சா சாஸ்திரத்திலே வியாக்கரண சாஸ்திரத்திலே விசேஷமான ஞானத்தோடு கூட கொடிகட்டி பறந்தா. அப்படி ஒரு ஆச்சரியமான சாஸ்திர ஞானம் உண்டு சுவாமிக்கு. இந்த சுவாமி இவருடைய பூர்வாசிரமத்தில் பால்யத்தில் நிறைய மடங்கள் ஆசிரமங்கள்ல சாமானிய சாஸ்திர வித்வத் சதஸ்ஸுகள்ல வாக்கியார்த்தம் சொல்லி அன்வயித்து நிறைய இடத்துல பரிசும் பாராட்டும் சால்வையும் ஸ்வர்ணமும் பரிசாக பெற்றார். நிறைய மடத்து சுவாமிகளால கொண்டாடப்பட்டார். நிறைய விருதங்கள்லாம் கூட வாங்கினார். அந்த காலத்துல இந்த சுவாமி கலந்து கொள்ளாத சாஸ்திர சதஸ்ஸே கிடையாது. எந்த சாஸ்திரத்துல எங்க சதஸ் நடந்தாலும் சுவாமி கலந்துட்டு வாக்கியார்த்தம் சொல்லி பரிசு ஜெயிச்சுட்டு தான் வருவார். இந்த சின்ன வயசுல பால்யத்துல சுவாமிக்கு இருக்கக்கூடிய அபாரமான சாஸ்திர ஞானத்தை பார்த்துட்டு மடத்து சுவாமிகள் ஆச்சாரியாலா இருக்கிறவாள்லாம் மடாதிபதிகள்லாம் இவர் சதஸ்ல கலந்துக்கிறது போராது, இவர் சதஸ்ல அத்தியக்ஷரா இருந்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு இவரை நியமிச்சா. சுவாமி சதஸ்ல அத்தியக்ஷரா நடுவரா இருந்து இத்தனை நாள் இவர் சாஸ்திரத்துல விஷயம் சொல்லிட்டு வந்த சுவாமி மத்தவா சாஸ்திரத்துல விஷயம் சொல்றச்ச அது சரியா தப்பான்னு பார்த்து அவளுக்கு பரிசு கொடுக்கிற அளவுக்கு அவளை திருத்தி பண்ணி கொள்ளக்கூடியதான அந்த நடுநிலைமை, நடுவராக இருக்கக்கூடிய அந்த அத்தியக்ஷ பதவியையும் சுவாமி அலங்கரித்தார். இப்படி பூர்வாசிரமத்துல சுவாமி நிறைய வித்வத் சதஸ்ல அன்வயிச்சிருக்கார், கலந்துருக்கார், ஆத்தியக்ஷம் வகித்திருக்கிறார், தலைவராக இருந்து தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் சுவாமி. இதெல்லாம் பண்ணணும்னா எல்லா சாஸ்திரங்கள்லயும் பிரவீணரா மகா பண்டிதரா இருக்கணும். ஒரு இடத்துல தர்க்கத்துல சதஸ் நடக்கும், ஒரு இடத்துல வேற ஏதாவது சாஸ்திரத்துல நடக்கும், ஒரு இடத்துல மீமாம்சால சதஸ் நடக்கும். இதுல கலந்துப்பேன், அதுல கலந்துக்க மாட்டேன், இதுல ஆத்தியக்ஷம் வகிப்பேன், அதுல வகிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இல்ல. பண்டிதா வித்வான்கள்னு சொன்னா நானா சாஸ்திரங்கள்லயும் வல்லவாளா இருக்கணும்ன்றது அந்த காலத்து மரபு. அப்படி சுவாமி எந்த சதஸ் நடந்தாலும் அதுல விஷயமும் சொல்லுவார், அத்தியக்ஷரா இருந்து தீர்ப்பும் சொல்லுவார். அப்பேற்பட்ட உத்தமமான ஞானம் சாஸ்திரத்துல உண்டு சுவாமிக்கு. சுவாமி இத்தனை தூரம் சாஸ்திர ஞானத்தோடு இருக்காருன்னு சொல்லி அந்த காலத்துல இருந்த மந்திராலய மட்டம் சுவாமி மாத்வ சுவாமி இவருடைய ஞானத்தை, ஆச்சார அனுஷ்டானத்தை, இவர் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை, திருவேங்கடமுடையான் மேல இவருக்கு இருக்க பக்தியை எல்லாம் கேள்விப்பட்டு இவர் மேல ரொம்ப ஆசையோடு கூட நிரவதிகமான திரவியத்தை கொடுத்தாராம், சமர்ப்பிச்சாராம். நிறைய திரவியம், நிறைய பணத்தை தட்டுல வச்சு சுவாமிக்கு சம்பாவனையா பண்ணினார். இந்த சதஸ்ல விஷயம் சொல்றதுக்கு பண்ணக்கூடிய சம்பாவனை தனி. சுவாமி சதஸ்ல அத்தியக்ஷரா இருந்து மத்தவால வழி நடத்துறாரு, அதுக்கு பண்ணக்கூடிய உத்தம சம்பாவனை, அத்தியக்ஷ சம்பாவனை எல்லாம் தனி. அதெல்லாம் இல்லாமல் சுவாமி இப்பேற்பட்ட ஞானியா இருந்துட்டு சுவாமியினுடையதான மேன்மையை பார்த்துட்டு சுவாமிக்கு விசேஷமா ஏதானும் சம்பாவனை பண்ணணும்னு நிறைய திரவியத்தை, நிறைய பணத்தை சம்பாவனை பண்ணாராம் மந்திராலயம் சுவாமி. சுவாமிக்கு குடும்பத்துல ஏழ்மை அப்போ ரொம்ப விசேஷமா தன சமிருத்தியோட செல்வ சீமானெல்லாம் சுவாமி இல்லை. ரொம்ப சாதாரணமான குடும்பம், ஏழ்மை. ஏதோ பகவத் ஆராதனை பண்ணி சாட்டுன்னு இருந்தா அவ்வளவுதான் சொல்லக்கூடியதான ஒரு நிலை. இதுல வேற வாரம் வெள்ளிக்கிழமை பெருமாள் திருமஞ்சனத்துக்கு மலைக்கு போய் கைங்கரியம் பண்ணணும். அதுக்கெல்லாம் கூட சுவாமி படி ஏறி போய் படி இறங்கிதான் வருவார். அத்தனை தூரம் தான் சுவாமியினுடையதான ஸ்திதி. அவரை ஏழ்மை அப்படிதான் இருந்தது. வாகனம் எல்லாம் தனியா வச்சுட்டு போற மாதிரி எல்லாம் சுவாமியினுடைய ஸ்திதி இல்லை. இப்பேற்பட்ட உத்தமமான ஆத்மா, மகாவித்வான், திருவேங்கடமுடையான் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆச்சாரிய புருஷர், தீர்த்தக்காரர், இந்த சுவாமிக்கு நிறைய திரவியம் கொடுக்கணும்னு அந்த சுவாமி கொடுத்தார். ஆனா நம்ம சுவாமி இவர் கிரகஸ்தராக இருந்தாலும் சரி, சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாலேயும் சரி, இந்த சுவாமிக்கு வைராகியம் என்பது கூடவே பிறந்ததான ஒரு குணம். பணத்துக்கோ பொருளுக்கோ புகழ்ச்சிக்கோ ஆசைப்பட மாட்டார். பெரும்பாலும் நியாயமா வரக்கூடிய சம்பாவனை, அதை தவிர வேற எதையும் விரும்ப மாட்டார் சுவாமி. யார் விரும்ப பணம் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டார். அளவுக்கு அதிகமான பணமோ பொருளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறது இல்லை சுவாமி. அத்தனை வைராகியம். அவ்வளோ சம்பாவனைய மந்திராலய மடம் சுவாமி பண்ணினேராம். அப்ப சுவாமி சாட்சியாராம், அடியேன் இடத்துல தேவரீருக்கு இருக்கக்கூடிய கிருப்பை, ஒரு பிரீத்தி புரியறது, இருந்தாலும் வெறும அடியேன் இவ்வளவு திரவியத்தை ஸ்வீகரிச்சுக்கிறது இல்ல, என்ன மன்னிச்சுடுங்கோ, வேண்டான்னு சொல்லி சுவாமி அந்த பணத்தை திரஸ்கரிச்சு விட்டார். அந்த மந்திராலய சுவாமியினுடைய மனசு நோகாதபடிக்கு அன்பா பணிவா அவரிடத்துல வார்த்தை சொல்லி அந்த பணத்தை அத்தனை குடும்ப கஷ்டம் இருக்கக்கூடியதான காலத்திலையும் துஸ்திலையும் சுவாமி வேண்டான்னு சொல்லிட்டார். அப்படி இளம் வயசு முதலே, பால்யம் முதலே சுவாமி சுவாபாவிகமாவே பரம வைராகிய நிதி. அவர் சன்னியாசம் வாங்கிட்டு தான் பணத்தாசை இல்லாம பொருளாசை இல்லாம இருந்தாருன்னு இல்லை. இதெல்லாம் அவரோட கூடவே பிறந்த உத்தமமான ஆத்ம குணங்கள் சுவாமிக்கு. வைராகியம் இப்படி.
கிரகஸ்தரா இருக்கிறச்சேயே இத்தனை வைராக்கியம் சுவாமிக்கு. ஆச்சாரம்னு பார்த்தா சூக்ஷ்ம ஆச்சாரசி, ஏதோ பேருக்கு ஆச்சாரம்னு இல்லாம ஆழங்கால் பட்ட ஆச்சாரம், நெருப்பலம்பின் ஆச்சாரம். ஒரு ஒரு விஷயத்திலையும் எத்தனை சூக்ஷ்மமா ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கணும் அப்படின்றத சுவாமியை பார்த்து கத்துக்கலாம். அத்தனை தூரம் சூக்ஷ்மாச்சாரங்களோடு கூட வாழ்ந்த சுவாமி. ஆபத்காலங்களிலும் அவசரமான காலங்களிலும் கூட ஆச்சாரிய வைக்கல்யத்தை அங்கீகரிக்காதவர். அதாவது ஆச்சாரத்தை குறைச்சிக்க மாட்டார். தினம் தான் முக்கியமான ஆச்சாரம், அத்தனை சிரமப்பட்டு பண்ணிட்டு வரோம், அனுஷ்டானம் பண்ணிட்டு வரோம், இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம், மழையா இருக்கு, உடம்பு முடியல, ஆபத்காலம் அப்படின்னு எல்லாம் குறைச்சிக்க மாட்டார். எப்போது பண்ணினாலும் வாழ்நாள் முழுக்க தீர்க்கமான அனுஷ்டானம், நெருப்பளம்பின சூக்ஷ்மாச்சாரம் தான் சுவாமியினுடையது. ஆச்சாரத்தை ஒருபோதும் சுவாமி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கவே மாட்டார். அதனால சுவாமி ஆஜான சுத்தரா இருந்தார். அதாவது பிறவி முதல் கடைசி வரைக்கும் பரம பவித்திரரா, தூய்மையானவரா, அப்பழுக்கில்லாதவரா ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூட சுவாமி இருந்தார். எல்லா மகான்களுடையதான பிரீத்தியை, மானியத்தை சம்பாதித்து வைத்துக் கொண்டிருந்தார் சுவாமி. இந்த சுவாமியினுடைய திருநாமத்தை திருப்பதி கோபால தாத்தாச்சாரிய சுவாமி அப்படின்னு சொன்னாலே இவரை கொண்டாடாத மகான்கள் கிடையாது. இவரை விட வயசுல சின்னவா, இவரோட சமா வயசுல இருக்கிறவா இவாள்லாம் இந்த சுவாமியை கொண்டாடுவா. இந்த சுவாமியினோட வயசுல பெரியவாளா இருக்கக்கூடிய ஆச்சாரியால், சன்னியாசிகள் அவள்லாம் இவரை பத்தி விசேஷமா அனுகிரகிப்பா. அப்பேற்பட்டதான ஒரு நல்ல பேர் சுவாமிக்கு சம்பிரதாயத்தில் அந்த நாள்ல இருந்து. நிகில மகனீய மான்யர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். எல்லா மகான்களாலும் கொண்டாடப்பட்டவர், கௌரவிக்கப்பட்டவர். சமம் தமம்னு சொல்லக்கூடிய ஆத்ம குணங்களே வடிவெடுத்தவர் சுவாமி. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், ஒரு ஆச்சாரியர், ஒரு சன்னியாசி, ஒரு வித்வான் இவெல்லாம் எப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றதோ அந்த லட்சணங்கள்லாம் சேர்ந்து ஒரு உருவம் எடுத்து நடமாடினா அதுதான் திருப்பதி சுவாமி. அவரை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், திருப்பதி சுவாமி ஆட்டமா இருக்கணும். ஒரு வித்வான் எப்படி இருக்கணும், திருப்பதி சுவாமி ஆட்டமா இருக்கணும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணன் எப்படி இருக்கணும், திருப்பதி சுவாமி ஆட்டமா இருக்கணும். ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், திருப்பதி சுவாமி ஆட்டமா இருக்கணும். ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும், திருப்பதி சுவாமி ஆட்டமா இருக்கணும். ஒரு சன்னியாசி சார்வபௌமர் எப்படி இருக்கணும், திருப்பதி சுவாமி ஆட்டமா இருக்கணும். அப்படி எல்லாத்திலையும் இந்த சுவாமிதான்னு சொல்லும்படியாக இத்தனை ஆத்ம குணங்களும் தர்மங்களும் நடமாடும் சுவாமியாக, திருப்பதி சுவாமியாக வந்ததுன்னு சொன்னால் அது மிகையல்ல. அப்பேற்பட்ட சுவாமி. இந்த சுவாமியும் கபிஸ்தலம் தேசிகாச்சாரிய சுவாமியும் திருப்பதியில் அவதாரம் பண்ணி கோவிந்தராஜனுடைய மாடவீதியில, தட்சிண மாடவீதியில வாசம் பண்ணிட்டு வந்தா. கோவிந்தராஜனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்த சுவாமி இவர். அப்படி இருக்கிறச்ச பக்கத்துல திருச்சானூர்ல அலர்மேல் மங்க தாயார் சன்னதிக்கு அருகே அஷ்டாட்சர மந்திர ஜபம் பண்ணி 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 சித்தி அடைந்த ஒரு மகான் இருந்தார். லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் அஷ்டாட்சர மந்திரம், மூல மந்திர ஜபம் பண்ணி மந்திர சித்தி பெற்ற ஒரு மகான், பரம வைராகிய நிதியா ஒரு சுவாமி இருந்தார். ஸ்ரீ உவே மகாவித்வான் லாடபுரம் கோபாலாச்சாரிய சுவாமின்னு திருநாமம் அந்த சுவாமிக்கு. அந்த சுவாமி வசந்த ஆச்சாரியர், மகாவித்வான். அந்த சுவாமி சன்னதியில போய் அவரை சேவித்து கீதா பாஷ்ய காலக்ஷேபம் பண்ணலாம் அப்படின்னு இவரும் கபிஸ்தலம் சுவாமியும் அவரை போய் சேவித்தா. இந்த திருப்பதி சுவாமிக்கு, கோபால தாத்தாச்சாரியருக்கு திருத்தகப்பனாரிடத்துல வாசர் சமாசிரயணம் எல்லாம் பண்ணிவிட்டார். பண்ணிட்டு காலக்ஷேபம் பண்ணணும்னு சொல்லி கீதா பாஷ்ய காலக்ஷேபத்துக்காக லாடபுரம் கோபாலாச்சாரிய சுவாமியை திருச்சானூர்ல போய் சேவிக்கிறார். அந்த சமயம் கேதாண்டப்பட்டி சுவாமி திவ்ய தேச யாத்திரையா திருச்சானூர், திருப்பதி, திருமலை எல்லாம் சேவிக்கணும்னு எழுதியிருக்கார். அந்த சமயம் பார்த்து திருச்சானூருக்கு கேதாண்டப்பட்டி சுவாமி வந்தார், பொன்னடி சாத்தினர். உடனே லாடபுரம் சுவாமி என்ன சொன்னார், இவா ரெண்டு பேரும் போய் கீதா பாஷ்ய காலக்ஷேபம் சாதிக்கணும்னு பிரார்த்திக்கிற போது, நீங்க பிரார்த்தித்த வேலை மகா வித்வானா, மகாஜ்ஞானியா இருக்கக்கூடிய கேதாண்டப்பட்டி சுவாமி, பெரிய சுவாமி எழுதிருக்கார். இது நம்ம ஊர் பண்ணின புண்ணியம், நாமெல்லாம் பண்ணின பாக்கியம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்னண்ட காலக்ஷேபம் பண்றதை விட மகா வித்வானான கேதாண்டப்பட்டி சுவாமி சன்னதியில காலக்ஷேபம் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு பல விதத்துல க்ஷேமம். என்னிடத்துல காலக்ஷேபம் பண்றதை விட கேதாண்டப்பட்டி சுவாமி சன்னதியில காலக்ஷேபம் பண்றது உங்களுக்கு விசேஷமான சூக்ஷ்ம ஞானத்தை, ஆழ்ந்த புலமையை கொடுக்கும். அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நீங்க எல்லாம் பின்னால பெரிய மகான்களா வரப்போறீங்கோ, சம்பிரதாயத்தை ரட்சிக்க போறீங்கோ அப்படின்னு சொல்லி லாடபுரம் கோபாலாச்சாரிய சுவாமி சாதித்தார். கேதாண்டப்பட்டி சுவாமி பெரிய சுவாமியா இருக்கார், பெரிய மகானா தெரிகிறார். முன்ன பின்ன எங்களுக்கு பழக்கம் இல்லை, நாங்க எப்படி சுவாமியை போய் பிரார்த்திக்கிறது அப்படின்னு இளம் வயசுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சுவாமிகளும் கொஞ்சம் தயங்கினான்.
அப்போ லாடபுரம் சுவாமி சாதிச்சாராம், நானே கூட வந்து உங்களுக்காக சுவாமியை பிரார்த்திக்கிறேன் வாங்கோ அப்படின்னு 2 பேரையும் அழிச்சுட்டு போய் கேதாண்டப்பட்டி சுவாமியை தண்டன் சமர்ப்பித்து இவாளுக்காக பிரார்த்திக்கிறார். இந்த 2 குழந்தைகளும் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட இருக்கக்கூடியவா, பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடியவா, மகா ஞான தாகம் இருக்கக்கூடியவா, சொன்ன எல்லாம் நன்னா கிரகிக்கக்கூடியதான சக்தி சாமர்த்தியம் உண்டு இவாளுக்கு. மகானான சுவாமி இவாளுக்கு காலக்ஷேபம் சாதித்து இவாளுக்கு ஞான பிக்ஷை அளிக்கணும் அப்படின்னு இவாளுக்காக லாடபுரம் கோபாலாச்சாரிய சுவாமி பிரார்த்திச்சுட்டார். அந்த லாடபுரம் சுவாமி யாரு? இவா போய் காலக்ஷேபம் பண்ணுவதாக இருந்த ஆச்சாரியர். ஒரு ஆச்சாரியர் சிஷ்யாளுக்காக வந்து இன்னொரு பெரிய சுவாமியினிடத்துல பிரார்த்திக்கிறார்னு சொன்னால் இந்த திருப்பதி சுவாமியினுடையதான உத்தமமான ஸ்திதி, அவருடைய பெருமை எப்படி இருக்க வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால கேதாண்டப்பட்டி சுவாமியும் சரி அப்படின்னு அங்கீகரித்தார். அங்கீகரிச்ச உடனே நம்ம திருப்பதி சுவாமி கோபால தாத்தாச்சாரிய சுவாமி கேதாண்டப்பட்டி சுவாமி திருவடிகள்ல திருச்சானூர்ல ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்து, அந்த ஆசிரமம் கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய ஆசிரமம். சுவாமி சன்னியாசி, அவர் பகவதாராதனம் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி கொண்டு அங்க பிக்ஷ ஸ்வீகரிச்சுண்டு காலக்ஷேபம் சாதிச்சுண்டு திருச்சானூர்ல சில காலம் இருந்தார். அந்த ஆசிரமத்துல கேதாண்டப்பட்டி சுவாமி ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகனை ஆசிரியத்து வேதாந்த காலக்ஷேபம், ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், இந்த மாதிரியான காலக்ஷேபங்கள் எல்லாம் திருப்பதி சுவாமி விசேஷமா பண்ணினர். அப்ப கபிஸ்தலம் சுவாமியும் அவரிடத்துல காலக்ஷேபம் பண்ணினர். இப்படி பல காலம் கேதாண்டப்பட்டி சுவாமியினிடத்துல பூரணமா காலக்ஷேபம் பண்ணி நம்ம சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கிரந்தங்கள் எல்லாத்தையும் அவரிடத்துல ஆமூலாக்கிரம் பூரணமா பிராச்சீன ரீதியில காலக்ஷேபம் பண்ணி மகா வித்வானா தேர்ந்துட்டார் திருப்பதி சுவாமி. திருச்சானூர் வாசம் முடிந்து மேல திவ்யதேச யாத்திரையை தொடரணும் அப்படின்னு கேதாண்டப்பட்டி சுவாமி அப்படி காஞ்சிபுரம் எல்லாம் போய் பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு திருவகேந்திரபுரத்துக்கு எழுந்தருளிட்டார். திருவகேந்திரபுரத்துல ரொம்ப வருஷ காலம் எழுந்தருளி இருந்தார் கேதாண்டப்பட்டி சுவாமி. இன்னைக்கும் திருவகேந்திரபுரத்துல கேதாண்டப்பட்டி சுவாமிக்கு பெரிய சுவாமி அப்படின்னு தான் விவகாரம். பெரிய சுவாமின்னா கேதாண்டப்பட்டி சுவாமின்னு அர்த்தங்க. சின்ன சுவாமி அப்படின்னா திருவகேந்திரபுரம் சுவாமி சீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் அர்த்தம். அத்தனை வருஷ காலங்கள் திருவகேந்திரபுரத்துல எழுந்தருளி இருந்து தேவநாதனையும் ஹயக்ரீவனையும் சுவாமி தேசிகனையும் மங்களாசாசனம் பண்ணி கொண்டு பல சிஷ்யர்களுக்கு சமாசிரயண பரநியாச காலக்ஷேபங்களை எல்லாம் அனுகிரகித்துக் கொண்டு பல பேருக்கு சந்நியாசம் கொடுத்து கொண்டு ஆச்சாரிய சார்வபௌமரா கேதாண்டப்பட்டி சுவாமி திருவகேந்திரபுரத்துல எழுந்தருளி இருந்தார். இன்னைக்கும் தேவநாதன் சன்னதி பின்வாசல்ல இருக்கக்கூடிய ஆத்தங்கரை கருட நதி இருக்கிறதே, அந்த படித்துறைக்கு பெரிய சுவாமி படித்துறை, கேதாண்டப்பட்டி சுவாமி படித்துறைன்னு பேரு. அங்கதான் கேதாண்டப்பட்டி சுவாமி இறங்கி தீர்த்தாமாடி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணியாகும். பெரிய சுவாமி ஆசிரமம் அப்படின்னே ஒரு இடம் உண்டு. அந்த மாதிரி பல காலம் திருவகேந்திரபுரத்துல கேதாண்டப்பட்டி சுவாமி எழுந்தருளி இருந்த போது இந்த திருப்பதி கோபால தாத்தாச்சாரிய சுவாமியும் திருவகேந்திரபுரத்துக்கு போய் ஆச்சாரியனுக்கு கைங்கரியங்கள் பண்ணிக்கொண்டு சுசுரூஷைகள் பண்ணிக்கொண்டு அங்கேயும் பல காலம் காலக்ஷேபம் பண்ணிட்டு வந்தார் கூடவே. அப்படி விசேஷமா நிறைய காலக்ஷேபங்கள்லாம் பண்ணிட்டு வரச்ச திருப்பதி சுவாமியினுடைய கிரகண சக்தி ஆச்சாரியன் சாதிக்கிறது அவர் எப்படி அப்படியே புரிஞ்சுக்கிறார், எப்படி அப்படியே கற்பூர புத்தியாட்டமா அதை வந்து ஸ்வீகரிச்சுக்கிறார், கிரகிச்சுக்கிறார் அப்படின்றதெல்லாம் ஆச்சாரியன் கடாட்சிச்சுட்டே வரார். தொடர்ந்து சுவாமி வாட்ச் பண்ணிட்டே வரார். பார்த்தா ஏகசந்தாகிராகியா ஒரு முறை சொன்னா அது அப்படியே பதிஞ்சு போறது மனசுல இவருக்கு. இந்த ஞானம், இந்த சூக்ஷ்மமான கிரகண சக்தி இதெல்லாம் பார்த்துட்டார் ஆச்சாரியன் கேதாண்டப்பட்டி சுவாமி. பார்த்துட்டு மத்த சிஷ்யால் இடத்துல சொல்றார், காலக்ஷேபம் ஆச்சாரியன் சாதிக்கிறது, அதை சிஷ்யா கேட்கறது சம்பிரதாயம். அந்த ஒரு முறை கேட்கறதுனாலேயே எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சுடாது, அதை சிந்தனை பண்ணணும். அதாவது காலக்ஷேபம் கேட்ட சிஷ்யாளுக்குள்ள அவளே பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அந்த விஷயத்தை விளங்க வைத்துக் கொள்ள வேணும். அதை யார் பண்ணணும்னா, யாருக்கு வந்து ஆச்சாரியன் சாதித்த போதே நன்னா விளங்கி நன்னா மனசுல தரிச்சுட்டு இருக்காளோ, ஞானவான்களா ஞானாதிகாரா இருக்காளோ அவ சொல்லணும். அந்த மாதிரியான சிந்தனையை பண்ணி வைக்கிறவாளுக்கு சிந்தனாச்சாரியன்னு பேரு. ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணக்கூடியவா, சாதாரண காரியம் அல்ல. ஆச்சாரியன் சாதித்ததை அக்ஷரம் பிசகாம அப்படியே சொல்லக்கூடியதான சக்தி சாமர்த்தியம் அவளுக்கு இருக்கணும். ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட விசேஷமான சக்தி உடையவரா இந்த திருப்பதி சுவாமி இருந்தபடியினாலே காலக்ஷேபம் பண்ற சிஷ்யாலாம் இந்த திருப்பதி கோபால தாத்தாச்சாரியரிடத்திலே சிந்தனை பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி கேதாண்டப்பட்டி சுவாமி நியமிக்க, இவர் மத்த சிஷ்யாளுக்கு இவரோட கூட காலக்ஷேபம் பண்ணின சாத்திராளுக்கெல்லாம் இந்த சுவாமி வேதாந்த கிரந்தங்களை சிந்தனை பண்ணி வைத்தார். அதனால மத்தவா எல்லாருக்கும் இவரிடத்துல ஒரு கௌரவம் உண்டு எப்பவும். இப்படி கேதாண்டப்பட்டி சுவாமியோடு கூட பல காலம் திருவேந்திரபுரத்துல எழுந்தருளி காலக்ஷேபம் எல்லாம் பண்ணி சிந்தனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் எல்லாருக்கும்.
திரும்பவும் கேதாண்டப்பட்டி சுவாமி திவ்யதேச யாத்திரை வந்த போது சுவாமியோடைய திவ்யதேசங்கள் தோறும் வந்து பெருமாள்களை எல்லாம் சேவிச்சுண்டு சுவாமி திரும்பவும் திருப்பதி யாத்திரை வந்த போது திருப்பதி வரைக்கும் கேதாண்டப்பட்டி சுவாமியோடு கூட வந்தார். வந்தாவிட்டு கேதாண்டப்பட்டி சுவாமி சாதிச்சார், நீர் கிரகஸ்தர், உமக்கு குடும்பம் இருக்கு, திருவேங்கடமுடையான் கோவிந்தராஜனுடைய கைங்கரியமும் இருக்கிறது. அதனால இத்தனை வருஷ காலம் சஞ்சாரத்துல என் கூட இருந்து காலக்ஷேபம் பண்ணது, கைங்கரியம் பண்ணது எல்லாம் போரும். ஆத்துல இருந்து ஆத்து காரியத்தை பார்த்துட்டு குடும்ப நிர்வாகம் பண்ணிட்டு உங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஆத்தோட ஊரோட இருக்க வேண்டியது அப்படின்னு கேதாண்டப்பட்டி சுவாமி திரும்பவும் அவர் அங்க நிறுத்திட்டார். இல்லைன்னா ஆச்சாரியன் திருவடியே தஞ்சம்னு திரும்பவும் அவரோட புறப்பட்டிருப்பார் சுவாமி. அத்தனை தூரம் ஆச்சாரியன் இடத்துல விசேஷமான பிரதிபத்தி. ராமன் இருக்கும் இடம் சீதைக்கு அயோத்தின்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஆச்சாரியன் இருக்கக்கூடிய இடம்தான் சிஷ்யனுக்கு ஸ்ரீவைகுண்டம். அதெல்லாம் நன்னா உணர்ந்த சுவாமிகளானபடியினாலே ஆச்சாரியன் திருவடிகளையே சுற்றி வரக்கூடிய வண்டு போல, அப்படி வண்டு எப்படி ஒரு தேனை பார்த்தா தேன் இருக்கக்கூடிய புஷ்பத்தை பார்த்தா அப்படியே வட்டமிட்டு கொண்டு சுத்தின்றே இருக்கும், அங்கேயே ரீங்காரமிட்டு, அந்த மாதிரி ஆச்சாரியனுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளையே சுற்றி கொண்டு வரும் வண்டு போன்றவர்கள் இந்த மகான்கள். அப்படி இருந்தார். திரும்பவும் வந்துட போறார் அப்படின்னு கைங்கரியம் இருக்கு, இங்கே இருங்கோ அப்படின்னு திருப்பதி சுவாமிய கேதாண்டப்பட்டி சுவாமி நியமிச்சுட்டார். அதனால பல வருஷ காலங்கள் திருப்பதியிலே திருமலையிலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் காலக்ஷேபங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு எழுந்தருள் இருந்தார். இத ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமி நியமிக்கிறார். சம்பிரதாயம் எப்படி பரவணும் அப்படின்னா, ஒருத்தரிடத்துல ஒருத்தர் காலக்ஷேபம் கேட்டார், அவரிடத்துல ஒருத்தர் காலக்ஷேபம் கேட்டார், அவரிடத்துல 4 பேர் கேட்டா, அவரிடத்துல 10 பேர் கேட்டா, அவரிடத்துல 100 பேர் கேட்டா அப்படின்னு சம்பிரதாயம் பரவிண்டே போனோம். கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய ஆச்சாரியர் ஆண்டிக்காட்டு சுவாமி. ஆண்டிக்காட்டு சுவாமி சன்னதியில எல்லா விஷயங்களையும் கிரகிச்சவர் கேதாண்டப்பட்டி சுவாமி. அந்த சுவாமி திருப்பதி சுவாமிக்கு, கபிஸ்தலம் சுவாமிக்கு, திருவகேந்திரபுரம் சுவாமிக்கு, இந்த மாதிரி நிறைய சுவாமிகள், டெங்கோட்ட சுவாமிக்கு, இந்த மாதிரி பல சுவாமிகளுக்கு காலக்ஷேபம் சாதித்தார். அதுல ஒரு சுவாமியும் அவா பலருக்கு காலக்ஷேபம் சாதித்து அவா பலருக்குன்னு இந்த சம்பிரதாயம் அப்படி ஆலமரத்தை போல விதை விட்டு அப்படியே விழுதுகளா பரவிண்டு நிழல் தந்துண்டு வர்றது நிறைய பேருக்கு. அதனால நான் ஒருத்தன் காலக்ஷேபம் சொல்லணும்ன்றது இல்ல, நீர் நன்னா விஷயத்தை கிரகிச்சுட்டீர், சிந்தனையும் ரொம்ப நன்னா சொல்லி வைக்கிறீர், நீர் சொன்னா சந்தேகமே வராதபடிக்கு விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் புரியுறதுன்னு நானும் பார்த்திருக்கேன், கேட்டுண்டவாலும் சொல்றா. அதனால திருப்பதியில உம்ம ஆசிரியக்கிறவாளுக்கெல்லாம் என் ஸ்தானத்துல இருந்து நீர் காலக்ஷேபம் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு கேதாண்டப்பட்டி சுவாமி இவரை அனுகிரகிச்சு நியமிச்சார். அதுல இருந்து பெருமாள் கைங்கரியம் ஆத்து காரியத்தை பார்த்துட்டு வந்து ஆசிரியக்கிறவாளுக்கு சாமானிய சாஸ்திரங்கள், தர்க்கமோ வியாக்கரணமோ பாடம் சொல்லி வைக்கிறதோ, அல்லது இந்த மாதிரி வேதாந்த காலக்ஷேபங்கள், ரகசிய காலக்ஷேபங்களை காலக்ஷேபம் சொல்றதோ அதெல்லாம் பண்ணிட்டு ஆச்சாரியராக திருப்பதி சுவாமி திருப்பதியில் எழுந்தருள் இருந்தார். இந்த சுவாமிக்கு ஆழ்வார் அருளி செயல்கள்ல ரொம்ப விசேஷமான ஈடுபாடு உண்டு. 4000 மனப்பாடம் சுவாமிக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்தையும் வாச்சோ விதயமா வச்சுட்டு இருந்தார். சதா ஆழ்வார்கள் பாசுரங்கள் சுவாமியினுடைய வாக்குல வந்தபடியே இருக்கும். திருமலை நம்பிகள் திருவேங்கடமுடையானுக்கு ஆகாசகங்கா தீர்த்தம், அதுக்கு முன்னால பாப விநாச தீர்த்தத்தை எல்லாம் கொண்டாந்து சமர்ப்பிச்சுட்டு இருந்தாரு. அப்ப வெறுமை வாயை மூடிண்டு தீர்த்தத்தை கொண்டாட மாட்டார் திருமலை நம்பிகள். பெருமாள் திருமஞ்சனத்துக்கும் திருவாராதனத்துக்கும் தேவையான தீர்த்தத்தை தோளிலே சுமந்து கொண்டு தம் வாயாலே திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே வருவார் சன்னதிக்கு. போறச்ச பெரிய திருமொழி சொல்லிண்டே போவார், வரச்ச பெரிய திருமொழி சொல்லிண்டே வருவார். அது திருமலை நம்பிகளுடைய அனுஷ்டானம். அந்த மாதிரி திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ற போதெல்லாம் திருப்பதி சுவாமியினுடைய மனசிலே ஆழ்வார் அருளி செயல்கள், குறிப்பா திருவேங்கடமுடையான் விஷயமான மங்களாசாசன பாசுரங்கள் சுவாமியினுடைய மனசுல அப்படியே ஓடிட்டு இருக்கும். எப்ப வாய திறந்தாலும் ஆழ்வார் பாசுரங்கள் தான் வரும் சுவாமியினுடைய வாக்குல இருந்து. அப்படியே தூங்கின்னு இருக்கிறச்ச ஆழ்வார் பாசுரம் காதுல கேட்டாலும் கூட கூடவே சேர்ந்து அந்த பாசுரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுவார் சுவாமி. அப்படி ஒரு ஆச்சரியமான அதிசயித்தமான பக்தி ஆழ்வார் பாசுரங்கள்ல சுவாமிக்கு. அதோடு கூட திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களை எல்லாம் சேவித்தவர். திவ்ய பிரபந்தங்களுக்கு இதுக்கு முன்னால வியாக்கியானம் பண்ணினவா சொல்லாத அபூர்வமான விசேஷ அர்த்தங்களை எல்லாம் சாதிக்கக்கூடியவர். அதாவது பூர்வாச்சாரியா என்ன அர்த்தம் சொன்னாலோ அது அப்படியே சொல்லிட்டு வர்றது ஒரு உத்தமமான விஷயம். அதோடு கூட சம்பிரதாய விரோதம் இல்லாமல், சாஸ்திர விரோதம் இல்லாமல் உத்தமமா யாரும் சொல்லாத விஷயத்தை புதுசா சொல்றதுன்றது இன்னும் உத்தமம். அது இங்கிலீஷ்ல சொல்லுவாள் ஒன்னும் ஒரிஜினல் திங்கர் அப்படின்னுவா. இவாளுக்கு ஒரிஜினல் திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கு, ஒரிஜினலா திங்க் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றா.
ப்ரொவைடட் அந்த விஷயம் பூர்வாச்சாரியர்கள் சாதித்த விஷயத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடாது, ஆழ்வார் திருவுள்ளத்துக்கோ நம்ம சம்பிரதாயத்திற்கோ விரோதமாக இருக்கக்கூடாது, சாஸ்திர சம்மதமா இருக்கணும், சம்பிரதாய சம்மதமா இருக்கணும். அந்த கண்டிஷன்ஸோட யாரும் சொல்லாத விஷயத்தை அனுபவமான ரசமான விஷயங்களை சொல்லலாம், தப்பில்லை. அந்த மாதிரி யாரும் சொல்லாத அபூர்வமான விஷயங்களை, இதுவரை சொல்லாத விஷயங்களை எல்லாம் சுவாமி அருளி செயல்ல சாதிப்பறான், பல இடங்கள்ல சாதிப்பறான். அப்போ சுவாமியினுடைய மனசுல எந்த அளவுக்கு அருளி செயல் ஆழங்கால் பட்டு ஊறி போயிருக்கும், எத்தனை முறை சுவாமி அதை எப்படியெல்லாம் அனுபவிச்சிருப்பார். அதனால சுவாமியினுடைய வாக்குல இருந்து இப்படி வரது ஆழ்வார் அனுபவம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடி, சுவாமி ஆழ்வார் அனுபவம் ஏதான சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு பாசுரத்துக்கு விசேஷார்த்தம் சொல்லுங்களேன் அப்படின்னு சுவாமியை சூழ்ந்து நின்னுப்பாளாம் அடியார்கள்லாம். அப்படி ஒரு அருளி செயல் ஞானம் சுவாமிக்கு. திருவாய்மொழி பாசுரங்களை, மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் வித்வான்களுக்கு மட்டுமே புரியும்படியா இல்லாம, பாமர மக்கள், அவளுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, தமிழ் தெரியாது, சாஸ்திர சம்பிரதாயம் தெரியாது, இருந்தாலும் இந்த வித்வான்களுக்கு எப்படி ஆழ்வார் பாசுரங்களுக்கு அர்த்தம் புரியறதோ அதே அளவு பாமர மக்களுக்கும் கூட, சாஸ்திர சம்பிரதாயம் தெரியாத வைஷ்ணவாளுக்கும் கூட புரியும்படியா சாதிக்கக்கூடிய ரஞ்சகமான பேச்சு சாமர்த்தியம் சுவாமிக்கு உண்டு. சுவாமி ஒரு பாசுரத்தை உபன்யாசம் பண்றார், ஆழ்வாருடைய அனுபவத்தை உபன்யாசமா சொல்றார். அங்க காலக்ஷேபம் பண்ணின சாஸ்திரம் வாசிச்ச வித்வான்கள், அருளி செயலுக்கு அர்த்தம் தெரிஞ்ச வித்வான்களும் இருக்கா. எதுவும் தெரியாது, ஆனா பெருமாள் மேல, ஆழ்வார்கள் மேல, ஆச்சாரியர்கள் மேல பக்தி உண்டு, கேட்கணும்னு ஆசை உண்டு, அந்த மாதிரியான ஜனங்களும் அங்க உண்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச வித்வான்களுக்கு எந்த அளவுக்கு சுவாமி சாதிக்கிற விஷயம் மனசுல போய் சேர்றதோ அதே அளவு பாமர ஜனங்களா இருக்கக்கூடிய வைஷ்ணவாளுக்கும் மனசுல போய் பதியும். அந்த அளவுக்கு சுவாமி பண்டித பாமர பேதம் இல்லாமல் எல்லோருடைய ஹிருதயத்தையும் தொடும்படியாக சாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் சுவாமிக்கு உண்டு. அதோடு கூட ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் ராகத்தோடு கூட அப்படியே கீர்த்தனையாட்டமா ஆச்சரியமா பாடுவேறாம். எப்ப சுவாமி வாக்குல இருந்து ராகமா ஒரு பாசுரம் வரப்போறது, எப்ப சுவாமி இசையநயத்தோடு கூட ஒரு பாசுரத்தை சாதிக்க போறார் அப்படின்னு கேட்கணும்னு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாளாம். அந்த அளவுக்கு சுவாமிக்கு அருளி செயல்ல ஒரு ஈடுபாடு உண்டு, நைபுண்யம் உண்டு. இதிகாச புராணங்கள்ல சுவாமிக்கு இருக்கிற ஈடுபாடு சொல்ல முடியாத ஒண்ணு. அப்படி ஒரு விசேஷமான ஈடுபாடு ஸ்ரீமத் பாகவதம் என்ன, விஷ்ணு புராணம் என்ன, ஸ்ரீமத் ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, புராணங்கள் என்ன, ஸ்தல புராணங்கள் என்ன, இதிலெல்லாம் சுவாமிக்கு இருக்கக்கூடியதான விலட்சணமான பாண்டித்யம், புலமை. சுவாமி வாசிக்காத புராணங்களே இல்லைன்னு சொல்லும்படியா எல்லா புராணங்கள்லயும் அத்தனை பிரவீணரா இருந்தாராம் சுவாமி. அந்த புராண விஷயங்களை கூட வித்வான்களுக்கு மட்டுமல்லாமல் சாமானியமான பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான சாமர்த்தியம் சுவாமிக்கு இயல்பிலேயே உண்டு. சுவாமி ஒரு புராண விஷயம் உபன்யாசம் பண்றாரு அப்படின்னா, என்னமோ சாதிச்சார் சுவாமி, பெரிய சுவாமி, ஆனா நமக்கு தான் புரியல அப்படின்னு ஒருத்தர் சொல்ல மாட்டார். எல்லாருக்கும் சுவாமி சாதிச்சா விட்டு புரியும். எல்லாருடைய முகத்திலையும் இருக்கக்கூடியதான உல்லாசம், சந்தோஷம், சுவாமி உபன்யாசம் முடிஞ்சா விட்டு 1 மணி காலம் சுவாமியினுடைய வாக்குல இருந்து உபன்யாசம் கேட்டதான அந்த முகம் மலர்ச்சி எல்லாருடைய முகத்திலையும் தெரியும். அப்படி ஒரு வாக்மி சுவாமி, வாக் சாதுரியம் உடையவர் சுவாமி. அப்படி சொல்றச்ச விஷயங்களை மாத்திரம் அப்படியே கொட்டிண்டு போக மாட்டார் சுவாமி. அவளுக்கு பகவத் பக்தி ஏற்படும்படியா சாதிக்கக்கூடியவர். ஆழ்வார் அருளி செயல்களை, புராண இதிகாச விஷயங்களை சுவாமி வாக்கால வர்ணிக்கிறார் அப்படின்னா கேட்கிறவா அப்படி கரைஞ்சு போயிடுவா. எந்த எம்பெருமான் விஷயமா சுவாமி உபன்யாசம் பண்றாரோ அந்த எம்பெருமான் மேல இவாளுக்கு புதிதாக ஒரு பக்தி ஏற்படும். அல்லது ஏற்கனவே ஆழங்கால் பட்ட பக்தி இருந்தால் இன்னும் அந்த பக்தி பெருகும். உபன்யாசம் முடிகிற சமயத்துல எல்லார் கண்கள்லயும் ஜலம் இருக்கும். அப்பேற்பட்ட உத்தமமா கல்லையும் கரைக்கக்கூடிய உபன்யாசம் சுவாமியினுடைய வாக்கிலிருந்து வருமாம். ஆழ்வார் அருளி செயல்களைப் போலவே புராண ஸ்லோகங்கள், ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்களை எல்லாம் கூட இசையோடு கூட சுவாமி சாதிக்கக்கூடியது ரொம்ப அழகா இருக்குமா. சுவாமி வெறும அப்படி படுத்துட்டு இருக்கார், வெறும ஓய்வு எடுத்துட்டு இருக்கார், இல்ல நல்லா தூங்கிட்டு இருக்கார். அந்த சமயத்துல கூட திடீர்னு சுவாமியினுடைய வாக்குல இருந்து ஆழ்வார் அருளி செயல்களோ, சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களோ, சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்ல இருக்கக்கூடியதான பங்கிகளோ வருமா. அந்த அளவுக்கு சுவாமிக்கு எல்லாம் வாசவ விதேயம் மனப்பாடும். தூங்கிட்டே இருப்பார், திடீர்னு தூக்கம் கலையும். மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்காரோ, படுத்துக்கிறச்ச என்ன நினைச்சுட்டாரோ, சொப்னத்துல என்ன சேவையாச்சோ, திடீர்னு சுவாமி வாக்குல இருந்து பாசுரம் வரும். அப்படியே இருப்பார். திடீர்னு சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி ஒண்ணு சொல்லுவார். அந்த மாதிரி 24 மணி நேரமும் சுவாமி வாழ்க்கை நடத்தியதுன்னு சொல்லக்கூடியது ஆழ்வார் அருளி செயல்களோடும் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களோடும். அப்படி ஒரு மகாத்மா. சுவாமியினுடைய பூர்வாசிரமத்தில் திருச்சானூர்ல அத்வைத சம்பிரதாயத்திலே பிரசித்த பண்டிதராக ராமசாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார்.
அந்த அத்வைத ராமசாஸ்திரிய வாதம் பண்ணி வாதத்துல ஜெயிச்சவர் சுவாமி. அவருக்கு சமானமான ஞானமுடையவா அந்த காலத்துல யாரும் இல்ல. எல்லாரும் அவரை எதிர்த்து பார்த்துட்டா, தோத்து போயிட்டா எல்லாரும். கடைசியில இந்த சுவாமி மகா ஞானி கேதாண்டப்பட்டி சுவாமி இடத்துல காலக்ஷேபம் பண்ணவர். இவரோட போட்டிக்கு வாங்கோலன்னு நம்மள வாழலாம் அவர் கூட்டா. அவரும் சரின்னு ஒத்துட்டார். சுவாமி அவரோட வாதம் பண்ணினார். வாதம் பண்ணின போது மகா பண்டிதரான ராமசாஸ்திரி தோத்து போயிட்டார், நம்ம சுவாமி ஜெயிச்சுட்டார். அதனால சாஸ்திர விஷயத்துல என்ன ஜெயிச்சவா இது வரைக்கும் யாரும் கிடையாது, என்னண்ட தோத்து ஓடினவா தான் எல்லாம். ஆனா முதல் முறையா இந்த சின்ன வயசுல நீர் என்ன ஜெயிச்சிருக்கீர் அப்படின்னு சொல்லி ராமசாஸ்திரியே சுவாமியை ரொம்பவும் புகழ்ந்து கொண்டாடினாராம். அப்பேற்பட்டதான ஒரு வித்யா மேதை சுவாமி. இத்தனை இருந்தாலும் யாருக்கிட்டையும் சுவாமி கோவப்பட மாட்டார், எதுக்குமே கோவிச்சுக்க மாட்டார். கோபம்னா என்னன்னு தெரியாது சுவாமிக்கு. பேசுவதும் கூட நிறைய விஷயம் தெரிஞ்சவரானபடியினாலே வளவளவளவலான்னு பேசிட்டு இருக்க மாட்டார். ரொம்ப அளவா அளந்துதான் பேசுவார். அப்படியே பேசக்கூடியதும் விஷயமாவே தான் இருக்கும். பகவான் விஷயமோ, பாகவதால் விஷயமோ, அருளி செயலோ, புராண இத்தியாசங்களோ, வேதமோ, சாஸ்திரமோ, சம்பிரதாயமோ, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பெருமாள் விஷயமாவே இருக்கும். வீண் பேச்சு வம்பு தும்புலாம் பேச மாட்டார் சுவாமி. அளவாதான் பேசுவார். எனக்கு எத்தனை தெரியும் பாரு அப்படின்னு காட்டக்கூடியதான அவருடைய ஞானத்தை பட்டாடோபத்தோடு கூட பிரகடனம் பண்ணிக் கொள்வதெல்லாம் சுவாமிக்கு தெரியவே தெரியாது. ரொம்பவும் வினயமாக இருக்கக்கூடியவர். வித்யா வினய சம்பன்னகான்னு ஞானமும் பணிவும் ஒருங்கே இருக்கக்கூடியவர் திருப்பதி சுவாமி. இந்த சுவாமிக்கு வைராக்கியம் ரொம்ப அதிகமா இருந்தது. பணம், பொருள், புகழ், பதவி எல்லாத்துலயும். அதோடு கூட இல்லற வாழ்க்கையிலும் சுவாமிக்கு வைராக்கியம் தலையெடுத்தது. சுவாமி ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமியை போல நாமளும் சந்நியாசம் வாங்கிட்டு சன்னியாசியாக திகழ வேணும் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டார். அப்போ சுவாமிக்கு சந்நியாசம் பண்ணி வைத்தவர் யாருன்னா வலையபேட்ட சுவாமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன். இந்த சுவாமிதான் நாவல்பாக்கம் மகாவித்வான் அன்னைய தாத்தையாரிய மகாதேசிகனுடைய சிஷ்யர். இவருக்கு கேதாண்டப்பட்டி சுவாமி சந்நியாசம் கொடுத்தார். கேதாண்டப்பட்டி சுவாமிக்கு நாவல்பாக்கம் அன்னையாரிய மகாதேசிகன் சந்நியாசம் பண்ணி வைத்தார். இப்படி இந்த ரெண்டு சுவாமிகளினுடைய சம்பிரதாயமும் பரஸ்பரம் ஒன்னோடு ஒண்ணு அப்படியே அனுப்பமா ஏய்ந்து வரக்கூடியதான சம்பிரதாயம். அந்த மாதிரி இந்த சுவாமிக்கு அன்னையாரிய மகாதேசிகன், நாவல்பாக்கம் அன்னையாரிய மகாதேசிகன் திருவடியான வலையபேட்ட வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் சொல்லக்கூடிய சன்னியாசி சுவாமி திருக்குடந்தை அமுதன் சன்னதிக்கு அருகே வலையபேட்ட கிரகாரத்திலே எழுந்தருளியிருந்து சமாசிரயண பரநியாசங்கள் காலக்ஷேபங்கள் எல்லாம் சாதித்துக் கொண்டிருந்த மகாத்மா. அந்த சுவாமியினிடத்துல திருப்பதி சுவாமிக்கு பிரேஷமந்திர உபதேசமும் சந்நியாசாசிரம ஸ்வீகாரமும் ஆச்சு. மகாவித்வான் கோபால தாத்தாச்சாரிய சுவாமி என்று சொல்லக்கூடிய திருப்பதி சுவாமி சந்நியாசியாக அவதாரம் பண்ணி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி திருப்பதி சுவாமி ஸ்ரீ வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்கிற திருநாமத்தோட சந்நியாசியாக அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ணி யதி தர்மத்திலே சொல்லப்பட்டபடி சந்நியாசிக்குரிய உத்தமமான தர்மங்களை எல்லாம் பூரணமாக அனுஷ்டித்துக் கொண்டு சம்பிரதாய காரியங்களை பண்ணிக்கொண்டு கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு காலக்ஷேபங்களை எல்லாம் சாதித்துக் கொண்டு வந்தார். என்னைக்கு சுவாமி சந்நியாசம் வாங்கிண்டு பூர்வாசிரமத்தை திறந்துட்டேரோ அதுல இருந்து பழையபடி குடும்ப கைங்கரியமான கோவில் கைங்கரியம் எல்லாம் சுவாமிக்கு லபிக்காது. சுவாமி விரக்த சந்நியாசியா வந்துட்டார். அவதாரம் பண்ணி வாழ்ந்துண்டு வந்த ஊர்லயே வசிக்க கூடாது அப்படின்றதுக்காக பல திவ்ய தேசங்களுக்கு யாத்திரையா போயிட்டார் சுவாமி. அப்படி திருப்பதிக்கு வரணும்னு சொன்ன போதிலும் பிறந்து வளர்ந்த ஊரான திருப்பதிக்கு வராமல் அருகிலே இருக்கக்கூடிய திவ்யதேசமான திருச்சானூரிலே எழுந்தருளியிருந்தார். அங்கே எழுந்தருள்வதற்கு காரணம் தாயார் அனுபவிக்கணும். அங்கே இருந்து சேவித்தா திருமலை சேவையாகும், திருமலை அனுபவிக்கணும். அதோடு கூட அந்த இடத்திலே கேதாண்டப்பட்டி சுவாமி ஆசிரமத்திலே எழுந்தருளியிருந்துதான் இவாளுக்கெல்லாம் காலக்ஷேபம் சாதித்தார். ஆச்சாரியன் திருவடிப்பட்ட இடம், ஆச்சாரியன் வாசம் பண்ணினதான ஆசிரமம், ஆச்சாரியனுடைய ஆசிரமத்துல வாசம் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஒன்னும். அதனால ஆச்சாரியன் திருவடி சம்பந்தப்பட்ட இடம்னு சொல்லக்கூடியதான கௌரவம் ஒன்னும். அதனால திருப்பதி சுவாமின்னு சொன்னா திருச்சானூர்ல ஸ்வர்ணமுகி நதிக்கரையிலே ஆசிரமம் அமைத்துக் கொண்டு எழுந்தருளியிருந்த சுவாமி அப்படின்னு தான் திருப்பதியில தெரியும். அப்பேற்பட்ட மகாத்மா சுவாமி. இந்த சுவாமி அப்படி பல திவ்யதேசங்களுக்கு சஞ்சாரமா பல காலம் எழுந்தருளி எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணி கொண்டு அங்கங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா பிரார்த்திச்சுண்டாலானா
அவளாலே ஏற்படுத்தப்பட்ட ஆசிரமத்திலே இருந்து கொண்டு பகவதாராதனம் பண்ணி கொண்டு காலக்ஷேபங்களை சொல்லிக் கொண்டு வந்தார். அந்த மாதிரி பெருமாள் கோவில்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி தேவப்பெருமாளை பேரருளாளனை மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு தம் ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமி அங்கே எழுந்தருளி இருந்த ஆசிரமம் உண்டு. பிருந்தாவன வீதின்னு சொல்லக்கூடிய வீதியிலே கேதாண்டப்பட்டி சுவாமி எழுந்தருளி பல காலம் பகவதாராதனம் பண்ணி காலக்ஷேபங்கள் எல்லாம் சாதித்து நிறைய பேருக்கு சமாசிரயண பரன்யாசாதிகளை எல்லாம் பண்ணி வைத்து அங்கேயே பரமபதித்தார். கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய பிருந்தாவனமும் அங்கே உண்டு. அந்த பிருந்தாவனத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கேதாண்டப்பட்டி சுவாமி இவருடைய ஆச்சாரியனுடைய ஆசிரமத்திலே பல காலம் எழுந்தருளி இருந்து கூட வந்த சிஷ்யாளுக்கும் அங்க காஞ்சிபுரத்திலே இருந்த பல சிஷ்யர்களுக்கும் பல அக்ரஹாரங்களிலே இருந்து காஞ்சிபுரத்திற்கு வந்து ஆசிரியத்த சிஷ்யர்களுக்கும் காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டு அவளை எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு எழுந்தருளி இருந்தார். காஞ்சிபுரத்துல இந்த சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கக்கூடியதான ஒரு விசேஷமான வைபவத்தை பார்த்தா இவர் நடாதூரம்மளுடைய அவதாரமோ அப்படின்னு கொண்டாடுவாளாம். அந்த அளவுக்கு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிக்கிறதுல நிபுணரா அத்தனை சூக்ஷ்மமான ஞானத்தோட இருந்தாராம் சுவாமி. சுவாமியாட்டமா ஸ்ரீபாஷ்யத்துல ஆழங்கால் படக்கூடியவா ஒருத்தர் இல்லைன்னு சொல்லும்படியான ஆழங்கால் பட்ட விஷதமான ஸ்ரீபாஷ்ய ஞானம் சுவாமிக்கு. அதே மாதிரி நிறைய திருநாமங்கள், நிறைய பிராமணா ஸ்ரீ வைஷ்ணவா சுவாமியிடத்துல ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணினா அதெல்லாம் பாக்குறச்ச அன்னைக்கு நடாதூர் அம்மாளுடைய ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேப கோஷ்டி இப்படிதான் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லும்படியாக இருந்ததாம் சுவாமியினுடைய கோஷ்டி. சந்தேகமே இல்ல, இவர் நடாதூர் அம்மாளுடைய அவதாரம் தான் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடினாலாம் சுவாமியை. அப்படி சுவாமி காஞ்சியிலே கேதாண்டப்பட்டி சுவாமி ஆசிரமத்துல எழுந்தருளி இருந்து காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டு வந்த சமயத்திலே அப்போ கோழியாலம் ராகவாச்சாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சுவாமி. அந்த கோழியாலம் ராகவாச்சாரிய சுவாமி தான் பின்னாடி சன்னியாசம் வாங்கிட்டு ரங்கராமானுஜ மகாதேசிகன் கோழியாலம் சுவாமின்னு இருந்த சுவாமி. அவர் அப்ப பால்யம், அவருக்கு அவருடைய பெரிய தகப்பனார் முறை மருத்துவாம்பாடி முத்தண்ணா சுவாமின்னு திருநாமம், அவரிடத்துல சமாசிரயனம். அவரிடத்துல காலக்ஷேபம் பண்ணலாம்னா அந்த சுவாமிக்கு வயசாயிடுத்து அவரிடத்துல காலக்ஷேபம் பண்ண முடியல. இப்ப யாரிடத்துல காலக்ஷேபம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போது அப்போ காஞ்சிபுரத்திலே ஸ்ரீரங்கராஜ வீதியிலே தேரெழுந்தூர் சுவாமின்னு சொல்லக்கூடிய தேரெழுந்தூர் ஸ்ரீமத் ஆண்டவன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் எழுந்தருளி இருந்தார். அந்த சுவாமியை தினமும் போய் சேவிச்சுட்டு அவராண்ட சில வார்த்தைகள்லாம் பேசி அவர் உபதேசத்தெல்லாம் வாங்கிட்டு வர்றது கோழியாலம் ராகவாச்சாரிய சுவாமியினுடைய வழக்கம். அப்போ ஒரு நாள் தேரெழுந்தூர் ஆண்டவன் சாதிச்சாராம், நீ வேற சம்பிரதாயம், நான் வேற சம்பிரதாயம், நீ கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய பரம்பரை, நாங்கெல்லாம் ஆண்டவன் பரம்பரை, நீ என்னண்ட ஆசிரியிச்சு காலக்ஷேபம் பண்ண போறதில்ல. உங்க வம்சத்தை சேர்ந்த உங்க ஆச்சாரிய பரம்பரையை சேர்ந்த சுவாமி இப்போ இங்க எழுதிருக்கார், திருப்பதி சுவாமி, திருப்பதி தாத்தா சுவாமின்னு சொல்லுவாரு. அந்த சுவாமி சன்னதியில உனக்காக நான் பேசுறேன். கேதாண்டப்பட்டி சுவாமியுடைய சிஷ்யர் தான் அவரும், உங்க சமாசிரயன ஆச்சாரியனை போல அவரும் கேதாண்டப்பட்டி சுவாமியின் இடத்துல காலக்ஷேபம் கேட்டவர் தான், அதே பரம்பரை தான், அங்க போய் காலக்ஷேபம் பண்ண அப்படின்னு சொன்னாராம். கோழியாலம் ராகவாச்சாரிய சுவாமி ஒரு நிமிஷம் யோசித்தார். யோசிக்கிறதுக்கெல்லாம் இடமே இல்லை. உடனே சுவாமியை போய் சேவித்து பிரார்த்தித்து காலக்ஷேபம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் என்ன வந்து பார்க்கணும், அது வரைக்கும் இங்க வராதேன்னு விட்டாராம் சுவாமி. என்ன இத்தனை ஒரு தீர்மானமா சொல்லிட்டாரு அப்படின்னு ஆத்துக்கு வந்து தோப்பனார் இடத்துல கோழியாலம் சுவாமி சொல்றார். திருத்தகப்பனார், ஆமாம், இந்த சுவாமியும் எங்களை போல கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய திருவடியை சேர்ந்தவர், மகாஜானி மகாவித்வான், காலக்ஷேபம் பண்ணக்கூடிய சமயத்திலேயே எல்லாருக்கும் சிந்தனை எல்லாம் சொல்லி வைத்த சுவாமி. நம்ம கேதாண்டப்பட்டி சுவாமியே தான் இவர். அவரால் ஏற்படுத்தப்பட்டு அவரால் நியமிக்கப்பட்டு அந்த சம்பிரதாயத்தில் அவருக்கு அப்புறம் ஆச்சாரியம் பண்ணக்கூடிய சுவாமிகள்ல ஒருத்தர். நாம இவரை சாட்சாத் கேதாண்டப்பட்டி சுவாமியா பெரிய சுவாமியாவே தான் பாவிக்கணும். அதனால அவரிடத்துல காலக்ஷேபம் பண்றது ரொம்ப உச்சிதம். தேரெழுந்தூர் ஆண்டவன் சாட்சிதான் சரி, அதே மாதிரி பண்ணலாம்னு சொல்லி கோழியாலம் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் போய் திருப்பதி சுவாமியை சாஷ்டாங்கமா விழுந்து பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்து, சுவாமி அடியனுடைய குமாரனுக்கு அனுகிரகிச்சு காலக்ஷேபம் சாதிக்கணும், அடியவங்கள்லாம் கேதாண்டப்பட்டி சுவாமி திருவடிகள்னு பிரார்த்திச்சார். இதுக்கு நடுவுல தீர்த்தாமாடுறதுக்காக திருப்பதி சுவாமியும் தேரெழுந்தூர் ஆண்டவனும் புஷ்கரணிக்கு எழுந்தருளினா தீர்த்தாமாடி அனுஷ்டானம் எல்லாம் ஆயின்றிருக்கு. ஆயி முடிச்சுட்டு அவாவா ஆசிரமத்துக்கு திரும்புற சமயத்துல தேரெழுந்தூர் ஆண்டவன் திருப்பதி சுவாமின்ற சாட்சாராம். இந்த கோழியாலம் ராகவன் ஒரு பையன் கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சிஷ்ய பரம்பரை சேர்ந்தவா, ரொம்ப ஆசையா இருக்கான், ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கான், நல்ல குலம், நல்ல ஞான தாகம் இருக்கு. தேவரீர் இடத்துல ஆசிரியக்கு சொல்லி அடியன் சொல்றேன், அடியனுக்காக அந்த பையனுக்கு காலக்ஷேபம் சொல்லி அந்த பையனை மகாவித்வான ஆக்கணும் அப்படின்னு புருஷகாரம் பண்ணினாராம் தேரெழுந்தூர் ஆண்டவன்.
திருப்பதி சுவாமி ஆமாமா அந்த பையனுடைய தோப்பனார் கூட வந்து என்னட்ட பிரார்த்திச்சார், சுவாமியும் சாதிக்கிறது, சுவாமி நியமனம் அப்படியே பண்றேன்னு சொல்லி தேரெழுந்தூர் ஆண்டவனும் திருப்பதி சுவாமியும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு அத்தனை சௌகார்தத்தோடைய கூட அப்படியே பண்றேன்னு சொல்லி கோழியாலம் ராகவாச்சாரிய சுவாமிக்கு காலக்ஷேபம் ஆரம்பித்தது. கோழியாலம் சுவாமியினுடைய தோப்பனார் இடத்துல பையனை வந்து என்ன பார்க்க சொல்லுங்கன்னு திருப்பதி சுவாமி சாதிச்சார். கோழியாலம் ராகவாச்சாரிய சுவாமி பயந்துண்டே போய் சேவிக்கிறார் ஆச்சாரியனை. சேவிச்சுட்டு பிரார்த்திக்கிறார், அடியனுக்கு மருத்துவாம்பாடி சுவாமியிடத்துல சமாசிரயனம், காலக்ஷேபம் சாதிக்கிறவா ஒருத்தரும் இல்லாதபடியினாலே அடியனுக்கு காலக்ஷேப பாக்கியம் ஏற்படல. தேரெழுந்தூர் ஆண்டவனும் திருத்தகப்பனாரும் இங்க சுவாமி ஆசிரியக்க சொல்லியிருக்கா, சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அவர் பேசின விதம் திருப்பதி சுவாமியினுடைய மனசு அப்படியே கவர்ந்து விடுத்தான். என்ன ஆச்சரியமா பேசுறது இந்த குழந்தை இந்த சின்ன வயசுல. இந்த உத்தமமான குழந்தைக்குத்தான் நாம விசேஷமா சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் சொல்லி வைக்கணும்னு சொல்லி காலக்ஷேபம் ஆரம்பித்து தன்னை போல ஒரு மகா வித்வானா கோழியாலம் ராகவாச்சாரிய சுவாமி ஆக்கிட்டார், அனுகிரகிச்சுட்டார் திருப்பதி சுவாமி. இப்படிதான் காஞ்சிபுரத்திலே திருப்பதி சுவாமியாலே வளர்த்து ஆச்சாரியனாக நியமிக்கப்பட்டவர் கோழியாலம் சுவாமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ரங்கராமானுஜ மகாதேசிகன். கோழியாலம் சுவாமியினுடைய ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களிலே இருக்கக்கூடியதான ஞானம் ஜெகத் பிரசித்தி, சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த கோழியாலம் சுவாமியை உற்பத்தி பண்ணின சுவாமி இந்த திருப்பதி சுவாமின்னு சொன்னால் இவருடைய ஞானம் எப்படி இருக்க வேண்டும்? தீபா துத்பன்ன பிரதீபம் அப்படின்னு சொல்லுவா. விளக்கிலிருந்து ஏற்றப்பட்டதான ஒரு விளக்கு அதே பிரகாசத்தை தருவது போல அப்படின்னு சொல்றது போல ஆச்சாரியரான திருப்பதி சுவாமி ஒரு பெரிய தீபம் அப்படின்னா அதிலிருந்து ஏற்றப்பட்ட இன்னொரு தீபமான கோழியாலம் சுவாமியும் இன்னும் பிரகாசிக்க கூடியதான ஒரு விளக்கு. அப்படி கோழியாலம் சுவாமியினுடைய அத்தனை ஞானமும் திருப்பதி சுவாமி அனுகிரகித்ததுன்னு சொன்னால் திருப்பதி சுவாமியினுடைய ஞானத்தை என்னவென்று சொல்வது? அவர் காலக்ஷேபம் சாதிக்கக்கூடிய கிரந்தங்கள் இன்னொரு முறை அவ புஸ்தகம் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு அவளுக்கு மனசுல பதியும்படியா அவ்வளவு ஆழமா அவ்வளவு சுலபமா சாதிப்பாராம் சுவாமி. அப்படி மகா வித்வான்களாக நிறைய பேர் ஆக்கினார் திருப்பதி சுவாமி. கோழியாலம் சுவாமி காலக்ஷேபம் என்ற செய்ய திருப்பதி சுவாமி அவரை பார்த்து சாதிச்சேராம், உன்னுடைய தேஜஸையும் ஞானத்தையும் நீ பேசக்கூடியதான உன்னுடைய விவகார சக்தி, நீ பேசக்கூடிய சாமர்த்தியம், இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு எல்லா விஷயங்களையும் காலக்ஷேபமா சொல்லி வைக்கிறேன். சுவாமி தேசிகனுடைய உத்தமமான கிரந்தங்கள் சததூஷணி, தத்துவமுக்தா கலாபம், சர்வார்த்த சித்தி இதெல்லாம் கூட உனக்கு காலக்ஷேபமா சொல்லி வைக்கிறேன். நம்ம சம்பிரதாயத்தை அடுத்தபடியா நீ பரப்பணும். நம்ம சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணக்கூடிய ஆச்சாரியனா நீ பல பேருக்கு காலக்ஷேபம் சாதித்து நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்றணும். கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சம்பிரதாயம் அடியன் மூலமா பரவது போல நாளைக்கு ஒன் மூலமாவும் பரவணும்னு அவர் அனுகிரகிச்சார். இந்த திருப்பதி சுவாமியினுடைய காலக்ஷேபம் சாதிக்கக்கூடிய மகிமை எப்படின்னா, பகவத் விஷய காலக்ஷேபம் சாதிக்கிற போது சுவாமியினுடைய கண்கள்ல இருந்து ஜலம் பெருகினது போலவே இருக்குமா. அப்படி ஒரு பக்தி விசேஷத்தோடு கூட ஆழ்வார் பாசுரங்கள்ல லயிச்சு போய் காலக்ஷேபம் சாதிப்பார் சுவாமி. அதே மாதிரி சுவாமி ஸ்ரீபாஷ்யமாகட்டும், கீதா பாஷ்யமாகட்டும், பகவத் விஷயமாகட்டும், ரகசியத்திரய சாரமாகட்டும், சுவாமி தேசிகனுடைய அதிகரண சாராவளியாகட்டும், நயினார் ஆச்சாரியருடைய அதிகரண சிந்தாமணியாகட்டும், ஸ்ருத பிரகாசிகையாகட்டும், தாத்பரிய சந்திரிகையாகட்டும், தத்துவடிகையாகட்டும், இப்படி எந்த கிரந்தம் காலக்ஷேபம் சாதித்தாலும் இந்த கிரந்தத்துல இந்த சுவாமியாட்டமா மகா மேதாவி ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொல்லும்படியா பூரணமான பாண்டித்யமும் சூக்ஷ்மமான ஞானமும் உடையவர் இந்த சுவாமி. ஸ்ரீபாஷ்யம் முதலான முக்கியமான கிரந்தங்கள்லாம் இந்த சுவாமிக்கு அப்படியே வாசோ விதேயம், மனப்பாடம். ஸ்ரீபாஷ்ய புஸ்தகத்தை வச்சுண்டு ஒரு பங்கியா சேவித்து அர்த்தம் சொல்ல மாட்டார் காலக்ஷேபத்தின் போது. சிஷ்யா வேணா புஸ்தகம் வச்சுருப்பா, சுவாமி கையில ஒரு புஸ்தகம் ஒரு ஓலை ஒண்ணும் இருக்காது. சாதாரணமா உட்கார்ந்துருவர், உட்கார்ந்துட்டு ஆச்சரியமா சாதிப்பார். சாதிச்சாரானா பிரம்மசூத்திரம் சொல்லி ஸ்ரீபாஷ்ய பங்கி சொல்லி அதுக்கு அர்த்தத்தையும் சாதித்து விளக்கினாரானா இன்னொரு முறை கேட்க வேண்டாதபடிக்கு அவ்வளவு ஆச்சரியமா புரியும். ஸ்ரீபாஷ்யத்தை சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி அக்ஷரம் மாறாமல் அப்படியே வாச்சோ விதேயமா ஃப்ளோவா சொல்றதுன்றதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மகான்களுக்கே கைவரக்கூடியதான கலை இதெல்லாம். அந்த மாதிரி சுவாமி இந்த முக்கியமான கிரந்தங்களை எல்லாம் முகஸ்தமா வச்சுருந்தார். 4000 முகஸ்தமா வச்சுருந்தார் சுவாமி. திருவேங்கடமுடையானுக்கும் கோவிந்தராஜனுக்கும் மந்திர புஷ்ப சமயங்கள்ல சொல்லக்கூடியதான அத்தனை வஸ்துக்களையும் மனப்பாடமா வச்சுருந்தார் சுவாமி. இந்த மாதிரி சுவாமிக்கு மேதா சக்தி பிரதீப ரொம்ப விசேஷமா இருந்தது சுவாமிக்கு. எதையும் மறக்கவே மாட்டார் சுவாமி. ஒரு முறை பார்த்துட்டாரானா போறோம். காலக்ஷேபம் சாதிக்கணும்னு தொடங்கிட்டாரானா நேரம் போறதே தெரியாதான்.
1 மணின்னா 1 மணில காலக்ஷேபத்தை முடிச்சுடணும், அரை மணின்னா அரை மணில முடிச்சுடணும். அந்த மாதிரி டைம் கான்சியஸ் எல்லாம் சாதிக்கவே மாட்டார் சுவாமி. அந்த மாதிரி டைம் கான்சியஸா காலக்ஷேபத்தை முடித்து என்ன பண்ண போறோம்? வாழ்க்கையே இதுதானே நமக்கு. ஆகையினால காலக்ஷேபத்தை காலாதிக்கிரமம் தெரியாமல், அதாவது காலம் கடந்து போகிறதே அப்படின்னு எல்லாம் பயப்படாம என்ன சாதிக்க வந்தாரோ அதை அப்படி பூரணமா சாதிச்சுட்டு தான் இடத்தை விட்டு எழுந்துப்பார். அது எவ்வளவு காலமா இருந்தாலும் பரவாயில்ல, பசிக்கிறது, சாப்பிடணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு மற்ற காரியங்கள்ல புத்தி போகாது. சாதிக்கிற காலக்ஷேபத்தை விசேஷமா வசத்தியா சாதிக்கணும். அப்படி சுவாமி பல காலம் காலக்ஷேபம் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுஷ்டானத்துக்கு எழுதினாலும் கூட அனுஷ்டானத்தை சீக்கிரமா பண்ணிட்டு சுருக்கின்ட்டு திருவாராதனம் பண்ணி முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் ஒரு நாளும் அனுஷ்டானத்தை குறைத்து கொண்டதே இல்லை. காலக்ஷேபம் முடியறதுக்கு நாழியானாலும் அனுஷ்டானங்கள் நிதானமா பூரணமா தான் பண்ணுவார். அதுக்கப்புறம் திருவாராதனத்தையும் சுருக்கமா பண்ணாம விசதமா பண்ணிட்டு நிதானமா தான் சுவாமி மாதூகரத்துக்கு எழுந்தருளி பிக்ஷை வாங்கிண்டாகும். ஒரு வேளை தான் சாப்பிடுறார், மத்தியானம் கார்த்தால ஒண்ணுமில்லை, ராத்திரி ஒண்ணுமில்லை, நிர்ஜலம், ஒரு வேளை தான் பிக்ஷை. அந்த பிக்ஷையாவது சமயத்துக்கு வாங்கிக்க வேண்டாமா? சாப்பிடுறதே ஒரு வேளை தான், சீக்கிரம் சாப்பிடணும், அந்த மாதிரியான எண்ணமே கிடையாது சுவாமிக்கு. எத்தனை காலமானாலும் பரவாயில்ல, பிரதான காரியம் காலக்ஷேபம். உத்தமூர் சுவாமி சாதிப்பார் அடிக்கடி, சந்நியாசம் வாங்கி கொள்வதே காலக்ஷேபம் சாதிப்பதற்காகத்தான் அப்படின்னு உத்தமூர் சுவாமி எழுதியிருக்கார். என்ன அர்த்தம்னா, கிரகஸ்தாலா இருக்கிறவாளுக்கு நிறைய தீட்டு மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். பல நாள் காலக்ஷேபம் தடப்படும், குடும்பத்துக்காகவா ஓட வேண்டி இருக்கும், பல நாள் காலக்ஷேபம் சொல்ல முடியாம போகும். ஆனா சன்னியாசியா இருக்கிறவாளுக்கு எந்த விதமான ஒரு பிரதிபந்தகமும் இல்லாதபடியினாலே, பிக்கல் பிடுங்கல்கள் இல்லாதபடியினாலே அவளுக்கு காலக்ஷேபம் சாதிக்கிறதே தான் தொழில் அப்படின்றதா உத்தமூர் சுவாமியினுடைய திருவுள்ளம். அதனாலதான் இந்த கேதாண்டப்பட்டி சுவாமி, கருடபுரம் சுவாமி, திருப்பதி சுவாமி மாறி மகான்கள், கோழியாலம் சுவாமி மாறி மகான்கள்லாம் காலக்ஷேபம் சாதிக்கிறதுக்காகவே சன்னியாசிகளா அவதாரம் பண்ணினா அப்படின்னு உத்தமூர் சுவாமி அனுகிரகிச்சாயிருக்கு வியாசத்துல. அப்படி பிரதானம் காலக்ஷேபம், அதுக்கு எந்த விதத்திலையும் ஒரு பங்கம் வரக்கூடாது, எந்த விதத்திலும் அதை செகண்டரியா நினைச்சுட்டு சுருக்கிக் கொள்ளக்கூடாது. விசேஷமா காலக்ஷேபம், அதுக்கப்புறம் அனுஷ்டானங்கள் பூரணமா பண்ணி, திருவாராதனத்தை பூரணமா பண்ணி, அதுக்கப்புறம் எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாழி ஆனாலும் பரவாயில்லன்னு நிதானமா தான் மாதூகரத்துக்கு எழுந்தருளி பிக்ஷை சீகரிச்சாகும் சுவாமி. இப்படி எழுறதுக்கு மத்தியான காலம் கடந்துடுமா, மத்தியானம் 2 மணி 3 மணி கூட ஆகும் சில சமயத்துல. அத்தனை முக்கியமான உடலை வருத்தி சந்நியாச தர்மத்தை அனுஷ்டித்த ஆச்சாரியன். சுவாமியினுடைய சிஷ்யாரானன் தப்பு பண்ற மாதிரி தெரிஞ்சுதானா, பார்த்த மாத்திரத்திலேயே அவளை கூட்டு திருத்தி பணிகொள்வேறான். தப்புன்னு சொன்னா என்ன நினைச்சுப்பானோ, நாளைக்கு வராத போயிடுவானோ, நம்ம பேர்ல கோவப்படுவானோ, அதெல்லாம் நினைக்கவே மாட்டார் சுவாமி. காலித்தியே சாசிதாரம், சிஷ்யன் தப்புன்னு பண்ணினால் திருத்தி பணிகொள்ளக்கூடியதான கர்த்தவியம் ஆச்சாரியனுக்கு உண்டு, கடமை அது. அதை பல கால் யோசிக்காம பண்ணுவார் சுவாமி. பலரை சிக்ஷித்து இப்படிதான் இருக்கணும்னு திருத்தி பணி கொண்ட பெருமை சுவாமிக்கு உண்டு. சுவாமி திருவகீந்திரபுரத்துக்கு ஒரு சமயம் எழுதினார். திருவகீந்திரபுரத்துக்கு எழுதி அங்கே இவருடைய ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமி, பெரிய சுவாமி தீர்த்தாமாடக்கூடியதான படித்துறையில இறங்கி தீர்த்தாமாடி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு அவர் ஆசிரமத்துக்கு எழுந்தருளி அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு பெருமாளை சுவாமி தேசிகனை எல்லாம் மங்களாதாசனம் பண்ணினார். பண்ணிட்டு ஒரு காலத்துல இந்த திவ்ய தேசத்துல தானே நம்முடைய ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமி சன்னதியில நிறைய கைங்கரியங்கள் பண்ணிண்டு, சுவாமியிடத்துல காலக்ஷேபம் எல்லாம் பண்ணிண்டு பல காலம் ஆச்சாரியனை அனுபவிச்சுண்டு அவருடைய திருவடி நிழல்ல இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஆச்சாரியன் நம்மளோட இல்லையே, ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஏலி ஆயிடுத்து. பெரிய சுவாமி கேதாண்டப்பட்டி சுவாமியாலே அலங்கரிக்கப்பட்ட திருவேந்திரபுரத்துல இப்ப சுவாமி இல்லையே அப்படின்னு ஆச்சாரியனை நினைச்சுட்டாராம் சுவாமி. கேதாண்டப்பட்டி சுவாமி தீர்த்தாமாடக்கூடிய இடம், அவருடைய ஆசிரமம், இங்கெல்லாம் போய் நின்றுண்டு மனசால அப்படி கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய திருமேனியை தியானம் பண்றார். கேதாண்டப்பட்டி சுவாமியை நினைச்சு பார்க்கிறார். அவர் திருவடியில இருந்து திருமுடி வரைக்கும் தியானம் பண்றார். இப்பேற்பட்ட ஆச்சாரியனுடைய சேவையை எழுந்து விட்டோமே, சுவாமி வைகுண்டத்துல இருக்காரு, நாம எங்கிருந்து இருக்கோமே, ஆச்சாரியனை பிரிந்திருக்கிறோமே, சுவாமியை சேவிக்க கொடுத்து வைக்கவில்லையே அப்படின்னு ஒரு நிமிஷம் ஏங்கினார் சுவாமி. அடுத்த க்ஷணம் கேதாண்டப்பட்டி சுவாமி ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து எழுந்தருளி திருப்பதி சுவாமிக்கு முன்னால ஒரு க்ஷணம் சேவை கொடுத்துட்டு மறைஞ்சாராம். இந்த கற்பனையில தெரியறது, தியானத்துல தெரியறது, சொப்னத்துல தெரியறதெல்லாம் இல்லைங்க. இவருடைய பக்திக்கு, இவர் மேல ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமிக்கு இருக்கக்கூடிய அனுகிரக விசேஷத்திற்கு ஒரு க்ஷணம் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து எழுந்தருளி கேதாண்டப்பட்டி சுவாமி திருவகீந்திரபுரத்துல திருப்பதி சுவாமிக்கு முன்னால நின்னு தர்சனம் கொடுத்துட்டு சேவை சாதிச்சுட்டு மறைஞ்சாராம். அப்படி ஆனந்த பாஷ்பத்தோட கூட உருகி போயிட்டார் திருப்பதி சுவாமி.
என் ஆச்சாரியன் அவர் எழுந்தருளி இருந்த காலத்துல என் மேல எத்தனை அனுகிரகம் வச்சுட்டு இருந்தாரோ அதே அனுகிரகம் இப்பவும் உண்டு. இப்பேற்பட்ட ஆச்சாரியனை அடைவதற்கு நான் எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கிறேனோ தெரியலையே அப்படின்னு உருகி போயிட்டார் திருப்பதி சுவாமி. அப்படி ஒரு ஆச்சாரிய அனுகிரகத்திற்கு விசேஷமான பாத்திரர் இந்த சுவாமி. இந்த சுவாமிக்கு குலதெய்வம் ஆத்து பெருமாள் இவாளால பன்னெடுங்காலமாக ஆராதிக்கப்பட்டு வருகிற கைங்கரியம் பண்ணப்பட்டு வருகிற பெருமாள் திருமலை திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன். அந்த திருவேங்கடமுடையான் இடத்துலதான் இந்த சுவாமி பரநியாசம் பண்ணி வைப்பார் எல்லாருக்கும். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. எல்லாருக்கும் பரநியாசம் பண்ணிக்கணும்னு ஆசை, பண்ணிக்கிறோம், பண்ணிட்டோம், பண்ணிப்பா நிறைய பேர். திருவேங்கடமுடையான சேவிக்கணும் திருமலை அப்படின்னால எத்தனை பேருக்கு ஆசை மனசுல. அந்த திருவேங்கடமுடையான் திருவடிகள்ல பரநியாசம் நடக்கிறதுன்னா எத்தனை ஆசைப்படுவோம் எல்லாரும். அந்த மாதிரி திருப்பதி சுவாமி யாருக்கெல்லாம் பரநியாசம் பண்ணி வைத்தாரோ அவ எல்லாருக்கும் திருவேங்கடமுடையான் இடத்துல பரநியாசம். அப்புறம் சுவாமி வயசாகி சன்னியாசம் எல்லாம் வாங்கிண்டு தனியா இருக்கிற நாள்ல மலைக்கு போக முடியாத சமயத்தில அப்போ அவர் திருவாராதன பெருமாள் இடத்துல பரநியாசம் பண்ணி வைக்கிறதுன்றதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி கோழியாலம் சுவாமிக்கு திருவேங்கடமுடையான் இடத்துல திருப்பதி சுவாமி பரநியாசம் பண்ணி வைத்தார். பண்ணி வச்சுட்டு திருவேங்கடமுடையான் சன்னதியில கோழியாலம் சுவாமியின் இடத்துல சொன்ன வார்த்தை திருப்பதி சுவாமி என்ன சொன்னாருன்னா, கொஞ்ச காலம் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து குடும்பத்தை எல்லாம் பார்த்துட்டு குடும்ப பொறுப்பை எல்லாம் நிர்வகிச்சுட்டு சில காலம் கழித்து சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கோ. பண்ணிட்டு கேதாண்டப்பட்டி சுவாமிக்கு அடுத்தபடியா சன்னியாசியா நான் நம்ம சம்பிரதாயத்தை காப்பாத்திட்டு இருக்கேன். அடுத்தபடி நீ சன்னியாசியாக அவதாரம் பண்ணி நம்முடைய சம்பிரதாயத்தை, இந்த சன்னியாசி சம்பிரதாயத்தை ரட்சிக்க வேணும் அப்படின்னு நியமிச்சாராம். அதன்படி பின்னால கோழியாலம் சுவாமி சன்னியாசாசிரமம் வாங்கிண்டு ஆச்சரியமா சம்பிரதாயத்தை நிர்வகிச்சுட்டு வந்தார்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இப்படி திருப்பதி சுவாமி உரத்தி, பைத்தாம்பாடி, தெரணின்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரம், தள்ளம்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரம், திருப்பதி, திருச்சானூர், காஞ்சிபுரம், திருவகேந்திரபுரம் இந்த மாதிரி பல அக்ரஹாரங்கள்ல எழுந்தருளி இருந்து பல பேருக்கு ஆச்சார அனுஷ்டானங்களை சிக்ஷித்துக் கொண்டு காலக்ஷேபங்களை சாதித்துக் கொண்டு வந்தார். பல பேர் சுவாமி ஆசிரியத்து சமாசிரயணம் பண்ணிண்டா, பல பேர் சுவாமி ஆசிரியத்து பரநியாசம் பண்ணிண்டா. அந்த மாதிரி சுவாமி பொன்னடி சாத்தி சில காலம் எழுந்தருளி இருந்து நித்தியானுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு காலக்ஷேபம் சாதித்த இடங்கள்ல மதுராந்தகம்னு சொல்லக்கூடியதான தேசமும் ஒண்ணு. திருப்பதி சுவாமி மதுராந்தகத்துல எழுந்தருளி இருந்து சக்கரவர்த்தி திருமகளை மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டு வருகிற சமயத்திலே உத்தமூர் சுவாமின்னு சொல்லக்கூடிய அபினவதேசிக வாட்சிய வீரராகவாரிய மகாதேசிகன் உத்தமூர் சுவாமி திருப்பதி சுவாமியை ஆசிரியத்து சமாசிரயணம் பண்ணிண்டார். திருப்பதி சுவாமின்றதான் உத்தமூர் சுவாமிக்கு பஞ்சசம்ஸ்காரம். சமாசிரயணம் ஆன போது சுவாமி தான் அடியனுக்கு சமாசிரயண ஆச்சாரியர், சமாசிரயண பிராச்சாரியனுடைய தனியனை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். ஆச்சாரியன் தனியனை சொல்றோம் ஒன்னும், ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியன் குரு பரம்பரையில அத்தனை தனியன்களையும் சேவிக்கணும் நித்தியம். குறைஞ்சபட்சம் நம்ம ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியன் 3 திருநாமங்களுடைய தனியனையாவது நித்தியம் சேவிக்கணும். திருப்பதி சுவாமியினுடைய தனியன் உத்தமூர் சுவாமிக்கு தெரியும். அவருக்கு சமாசிரயணம் பண்ணி வைத்த ஆச்சாரியனுடைய தனியன் வேணும்னு கேட்டபோது திருப்பதி சுவாமிக்கு பூர்வாசிரமத்துல அவர் திருத்தகப்பனார் இடத்துல சமாசிரயணம், ஸ்ரீனிவாச தாத்தாச்சாரிய சுவாமியின் இடத்துல சமாசிரயணம், அவருடைய தனியனை அனுகிரகித்தாராம். வாயால சாதிச்சார், உத்தமூர் சுவாமி கையால எழுதிண்டார். இதுதான் உன் சமாசிரயண பிராச்சாரியனுடைய தனியன் சேவிச்சுக்கோன்னு சொல்லி அனுகிரகிச்சார். அப்படி உத்தமூர் சுவாமிக்கு மதுராந்தகத்துல பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சு. இந்த சுவாமியினுடையதான பெருமை, திருப்பதி சுவாமி திருமலைக்கு எப்ப எழுந்தருளினாலும் நடந்து படியேறிதான் எழுந்தருளுவர், படி வழியாதான் இறங்குவர், வாகனத்துல போறதுன்றதே கிடையாது. சன்னியாசாசிரமம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடியும் அப்படித்தான், சன்னியாசம் வாங்கிண்டா விட்டு வாகனம் எல்லாம் ஏறக்கூடாதுன்னு திருவடியால நடந்தேதான் எல்லா இடத்துக்கும் போயாகும். சன்னியாசம் வாங்கின்றதுல இருந்து ஒரு வாகனம் ஏறினதில்லை சுவாமி. படி வழியாவே ஏறுவர், படி வழியாவே இறங்குவர். ஏறி இறங்குறச்ச என்ன சொல்லிண்டு ஏறுவர் இறங்குவர்னா, நாம எல்லாம் என்ன சொல்லுவோம், ஆழ்வார் பாசுரங்கள், தயாசதகம், சில பேர் பகவன் நாமா, சில பேர் பகவத் கீர்த்தனைகளை பாடிண்டு பஜனை பண்ணிட்டு ஏறுவா. இந்த சுவாமி சுவாமி தேசிகனுடைய அதிகரண சாராவளி கிரந்தம் முழுக்க வாச்சோ விதேயமா மனப்பாடமா அப்படி ராகமா பாடிண்டே ஏறுவராம். தத்துவமுக்தா கலாப ஸ்லோகங்கள் சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தினுடைய ஸ்லோகங்கள் அப்படி வாச்சோ விதேயமா மனப்பாடமா சொல்லிண்டே ஏறுவராம். இந்த அதிகரண சாராவளி தத்துவமுக்தா கலாபம் எல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தை போல ரொம்ப கடினமான தத்துவ விஷயங்கள். அந்த விஷயங்கள்
சொல்லப்பட்டதான ஸ்லோகம் எல்லாம் ரொம்ப கம்பீரமான நடையில இருக்கும். சாதாரணமா ஸ்தோத்திர பாட மாட்டமா சுலபமாலாம் இருக்காது, ரஞ்சகமாலாம் இருக்காது. நாக்க பதம் பார்க்கக்கூடிய, ஞானத்தை பதம் பார்க்கக்கூடியதான ஸ்லோகங்கள் அதெல்லாம். அதையெல்லாம் வாசவ விதேயமா சர்வசாதாரணமா சொல்லிண்டே போகிறான் சுவாமி. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட சுவாமி தேசிகனுடைய எல்லா கிரந்தங்களும் இவருக்கு மனப்பாடம்னு சொன்னா கூட அது பெரிய விஷயம் இல்லை. அத்தனை தூரம் அத்தனை கிரந்தங்கள்ல ஆழங்கால் பட்ட பரிசயம் உண்டு சுவாமிக்கு. ஒரு வெள்ளிக்கிழமையும் திருமலையில திருவேங்கடமுடையானுக்கு நடக்கக்கூடிய திருமஞ்சனத்தை வாழ்நாள் முழுக்க பலமுறை ஒரு வாரம் தவறாம சேவிச்சிருக்கார் சுவாமி. அசௌகரியங்கள் அசந்தர்ப்பங்கள் தவிர மற்ற எல்லா சமயத்திலையும் சுவாமி திருவேங்கடமுடையான் திருமஞ்சனத்தின் போது கைங்கரியம் பண்ணிண்டு திருமஞ்சன சமயத்துல பெருமாளுக்கு அருகே குலசேகரப்படிக்கு அருகே நின்று கொண்டு அந்த 1.5 மணி கால அவகாசம் பெருமாளுடைய ஸ்வயம் திருமேனியை ஆழங்கால் பட்டு அனுபவித்த ஆழ்வார் போன்ற பக்தியுடையவர் சுவாமி. இந்த அனுபவம் சுவாமியினுடைய மனசுல, சுவாமியினுடைய உயிர் நாடியில, ஆத்மாவில் அப்படியே கலந்துடுத்து. சுவாமி வெள்ளிக்கிழமை எங்க இருந்தாலும், சுவாமியினுடைய திருமேனி ஆரோக்கியமா இருந்தாலும் இல்லைன்னாலும், சுவாமி திருவேந்திரபுரத்துல இருக்காரோ காஞ்சிபுரத்துல இருக்காரோ எங்க இருக்காரோ, வெள்ளிக்கிழமை திருவேங்கடமுடையான் திருமஞ்சன சமயம்னு வந்துடுத்துன்னா ஒரு 1.5 மணி காலம் சுவாமி அப்படி சித்தப்பிரம பிடிச்சது போல தியானத்துல எழுதிருப்பார். என்ன தியானம்? அங்க திருவேங்கடமுடையானுக்கு நடக்கக்கூடிய திருமஞ்சனம் அப்படியே சேவையாகும் சுவாமிக்கு. அத்தனை தூரம் திருமஞ்சனத்தை சேவித்து 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 அந்த அனுபவத்தை தேக்கி வச்சுருக்காரு சுவாமி. கண்ணை மூடிண்டு தியானத்துல உட்கார்ந்தாரானா பக்கத்துல பாம்பே வந்தாலும் தெரியாது. திருவேங்கடமுடையானுடைய திருமேனி அனுபவம் தான் சுவாமியினுடைய மனசுல வெள்ளமிட்டு ஓடிக்கொண்டிருக்கும். கண்கள்ல பாட்டுக்கு ஜலமா வந்துட்டு இருக்கும் சுவாமிக்கு. அத்தனை தூரம் திருவேங்கடமுடையானுடைய திருமேனி அனுபவமே வெள்ளிக்கிழமைன்னா வந்துடும். அன்னமாச்சாரியருடைய கீர்த்தனைகள்ல ஒரு வரி உண்டு. வெள்ளிக்கிழமை உன் திருமஞ்சனத்தை சேவிக்கிறதுக்காக எல்லா அடியார்களும் திருவேங்கட மலையிலே உன் கோயில் வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கா, காத்துட்டு இருக்கா. ஆனா பாவம் அவளுக்கெல்லாம் தெரியாது, வெள்ளிக்கிழமை நீ மலையில இருக்கிறதே இல்லைன்னு அன்னமாச்சாரியர். எங்க போறாரு அப்படின்னா, திருச்சானூர்ல தாயாருக்கு திருமஞ்சனார் தான், அதை ரசிக்கிறதுக்காக பெருமாள் திருச்சானூருக்கு இறங்கி வந்துடுறானா. அதே வெள்ளிக்கிழமை மலையில பெருமாளுக்கு என்ன சமயத்துக்கு திருமஞ்சனாரதோ அதே சமயத்துக்கு தான் திருச்சானூர்ல தாயாருக்கும் திருமஞ்சனமாகும். அதனால தாயாரோடு கூட சேர்ந்து திருமஞ்சனத்தை அனுபவிக்கிறதுக்காக பெருமாள் திருச்சானூருக்கு எழுடுறான். அந்த ரகசியம் தெரியாத ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள், பாவம் இங்க நீ இருக்கிறதா நினைச்சுட்டு உன் திருமஞ்சனத்தை சேவிச்சுட்டு இருக்கான்னு அன்னமாச்சாரியர் அன்பா சொல்லுவார். இங்கே வெள்ளிக்கிழமை கண்டதில்லையே உன்னை, அங்கே அலர்மேலும் அங்கை அன்பில் உள்ளாய் சுவாமி அப்படின்னு அவருடைய கீர்த்தனை. அப்படி ஆச்சரியமா அனுபவித்தார் சுவாமி. வாழ்நாள் முழுக்க திருவேங்கடமுடையான் திருமஞ்சனத்தை சேவித்து சேவித்து கண்ணை மூடினா திருமஞ்சனம் அப்படியே வீடியோ போட்டது போல சுவாமிக்கு சேவையாகும். அப்படி ஒரு ஸ்மரணை, ஸ்ரீனிவாசனுடைய ஸ்மரணை. அப்படிலாம் சுவாமி எழுதிருந்தார். இப்படி பல கிரகங்கள், கபிஸ்தலம், திருச்சானூர், திரணி, நாராயணவனம், தள்ளம், இப்படின்னு பல அக்ரஹாரங்கள் எழுந்தருளி இருந்து நிறைய சிஷ்யாளுக்கு காலக்ஷேபத்தை சொல்லி சம்பிரதாயத்தை எல்லாம் பரப்பினார். கடைசி மட்டும் அப்பழுக்கில்லாத ஆச்சாரத்தோடு இருந்தார். பல சாதுர்மாசிய விரதங்கள் அனுஷ்டிச்சார். சன்னியாசம் வாங்கிட்டு கொஞ்ச நாள் எல்லாம் பரம்பதிக்கல, பல வருஷங்கள் சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டித்து மூத்த சன்னியாசியா, பழுத்த சன்னியாசியா சுவாமி எழுந்தருளி இருந்தார். பரமபதிக்கிற வரைக்கும் நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் விடாம ஜாக்கிரதையா பொறுமையா பூர்ணமா பண்ணிட்டு வந்த சுவாமி. சுவாமியினுடைய திருமேனியை சேவித்தா ஒரு பிரகாசம், பொன்னிறமான திருமேனி, ஸ்வர்ணத்தை போல அப்படியே மின்னுவரான், பரம தேஜஸ்வியான் சுவாமி. இந்த ஸ்வர்ணத்தை போன்ற தேஜஸ் சுவாமிக்கு எப்படி வந்தது? சுவாமியினுடைய முகத்துல, சுவாமியினுடைய கண்கள்ல இப்படி ஒரு பிரகாசம் எப்படி வந்ததுன்னா, அலர்மேல் மங்கை உரை மார்பனான திருவேங்கடமுடையானை சேவித்து 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 அவன் திருமேனியினுடையதான சோபா அப்படியே சுவாமி மேல இறங்கிடுத்தான். அந்த திருவேங்கடமுடையானுடைய நிரந்தர தியானம், பெருமாளை சேவிக்கிற காலங்கள்ல பெருமாளுடைய திருமேனி அனுபவம், பெருமாள் திருமேனியை சேவிக்க முடியாத காலங்கள்ல பெருமாளுடையதான திருமேனி அனுபவத்தை தியானம் பண்ணக்கூடிய தியான அனுபவம், இப்படி பல காலம் பெருமாளுடைய திருமேனியை நேராகவும் பிரத்யட்சமாகவும் தியானத்திலும் அபியாசமாகவும் சுவாமி சேவித்து சேவித்து திருவேங்கடமுடையானுடைய தேஜஸ் அப்படியே வந்துட்டான் சுவாமிக்கு. சுவாமியினுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தா பல காலம் திருவேங்கடமுடையானை சேவித்து அவனுக்கு பண்ணக்கூடிய திருவாராதனத்திலே மகிழ்ந்து அவன் விஷயமான அருளை செயல்கள் அப்படி ஆழங்கால் பட்டு திருவேங்கடமுடையான், ஸ்ரீனிவாசன், மலையப்பன் அப்படின்னு சொன்னாலே சுவாமியினுடைய திருமேனியில மயிர் கூச்சிடுவான். அந்த அளவுக்கு திருவேங்கடமுடையான் விஷயமான ஒரு பரம பாகவதோத்தமரா பக்தராக ஆழ்வார போல சுவாமி எழுந்தருளி இருந்தார். அந்த திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தினாலே
அவன் வந்து கோயில் கொண்ட உள்ளத்தை உடையவரானபடியினாலே அவனாட்டமே ஆச்சரியமா ஆகர்ஷிக்க கூடிய திவ்யமங்கல விக்கிரகம் உண்டு சுவாமிக்கு. மலையப்பனை போய் செய்வீங்கோ, என்னமா ஜொலிக்கிறான், பிரகாசிக்கிறான் பெருமாள். அப்படியே ஸ்வர்ண ரசம் சொட்டுறது பெருமாள் முகத்துல, தேஜஸ் சொட்டுறது பெருமாள் முகத்துல, அழகு வெள்ளம் அப்படியே அணகட்டும்படியாக பாய்ந்து ஓடுகிறது பெருமாளுடைய முகத்துல. ஒரு நாளும் பெருமாளை ஊஞ்சல்ல செய்வீங்கோ, பெருமாளை கல்யாணோற்சவத்துல செய்வீங்கோ, பெருமாளை புறப்பாடு சமயத்துல செய்வீங்கோ. அப்படி ஒரு ஆச்சரியமான தேஜோமயமான ஒளி வெள்ளம், அழகு வெள்ளம் பெருமாளுடையது. அவனை சேவித்து 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 அவனுடையதான அந்த தேஜஸ் பிரகாசம் அப்படியே சுவாமிக்கு வந்துடுத்துன்னு சொல்லும்படியாக ஒரு ஸ்வர்ண விக்கிரகம் போல எழுந்தருளி இருந்தார். இப்பவும் சுவாமிய போட்டோல செய்வீங்கோ, சுவாமியினுடையதான திருமேனி அத்தனை வைலட்சண்யமா இருக்கும். அப்பேற்பட்ட மகான் இந்த சுவாமி பல காலம் திருச்சானூர்ல ஸ்வர்ணமுகி நதிக்கரையில தாயார் சன்னதிக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆசிரமம் அமைத்துக் கொண்டு நித்தியவாசம் பண்ணிட்டு சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணிட்டு வந்தார். திருவேங்கடமுடையானை பூர்வாசிரமத்துல போய் கைங்கரியம் பண்ணாத காலமே கிடையாது. எல்லா உற்சவங்கள், வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் எல்லாத்துக்கும் மேல இருந்து கைங்கரியம் பண்ணுவார். சன்னியாசி ஆகி சஞ்சாரம் போனா விட்டு மலைக்கு போற அனுபவம் குறைஞ்சு போயிடுத்தோம். அதுல இருந்து விடாத வெள்ளிக்கிழமை தவறாம திருமஞ்சன தப்ப போய் சேவிச்சுட்டு இருந்தார் சுவாமி. மற்ற நாள்கள்ல திருவேங்கடமுடையான சேவிக்க முடியலையேன்ற குறை தீர இவருடைய ஆசிரமத்துக்கு அருகே ஒரு திருவேங்கடமுடையான பிரதிஷ்டை பண்ணி அர்ச்சகால கொண்டு ஆராதனம் பண்ணி அந்த திருவேங்கடமுடையான மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்தார் சுவாமி. அந்த திருவேங்கடமுடையான இன்னைக்கும் சேவிக்கலாம். திருச்சானூர்ல பத்மாவதி தாயார் சன்னதிக்கு அருகே ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி எங்கன்னு கேட்டா சொல்லுவா. தாயார் சன்னதியில இருந்து சரியா போக 5 நிமிஷம், வர 5 நிமிஷம் நடந்து போகிறதுக்கு அத்தனை பக்கத்துல இருக்கக்கூடியதான சன்னதி ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதின்னு திருநாமம். அங்க போனா திருப்பதி சுவாமியாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருவேங்கடமுடையானை சேவிக்கலாம். மூலவர் ஒரு 3 அடி உசரத்துல மலையில இருக்கிற திருவேங்கடமுடையான போலவே அழகு சொட்டக்கூடிய பெருமாள். தாயார் உண்டு, ஆண்டாள் உண்டு. விசேஷமா இந்த திருப்பதி சுவாமிக்கு அங்கே விக்கிரகம் உண்டு. திருப்பதி சுவாமியினுடைய மூலவர் அங்க சேவிக்கலாம். சுவாமியினுடைய ஸ்ரீபாதுக்கையும் அந்த சன்னதியில ஒரு இடத்துல இலை பண்ணி வச்சிருப்பா. சுவாமிக்கு திருநட்சத்திரங்கள்லாம் இன்னமும் நடக்கிறது அங்கே. அப்படி அந்த திருவேங்கடமுடியானை அனுபவித்துக் கொண்டு வந்தார். சுவாமியினுடைய சரமதசை கடைசி காலம் திருச்சானூர் ஆசிரமத்துல சுவாமி நோவு சாத்தின்ட்டார். சுவாமியினுடைய திருமேனி கவலைக்கிடமானது. உடனே தம்முடைய சிஷ்யரான கோழியாலம் வித்வான் ராகவாச்சாரியருக்கு சந்நியாசம் கொடுத்து அவர் அடுத்த சன்னியாசியா கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய பரம்பரையை தழைக்க பண்ணணும்னு திருவுள்ளம் கொண்டார். உடனே அவருக்கு தெரியப்படுத்தார் விஷயத்தை. அந்த சுவாமி வண்டி எல்லாம் ஏறமாட்டார், ரொம்ப ஆச்சாரம், நடந்துதான் வருவார். ஆனா இவர் எப்ப வேணும் பரம்பதிக்கலான்ற மாதிரியான ஒரு நிலைமை. உடனே விஷயம் தெரியப்படுத்தப்படுறது காஞ்சிபுரத்திற்கு. ஆச்சாரியன் பரம்பதிக்கிற நிலைமை. உடனே சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்காக திருப்பதிக்கு வர சொல்லி நியமனம், திருச்சானூர் வரணும்னு நியமனம். அந்த சுவாமி பதறி போயிட்டார். உடனே போனோன்றா, காஞ்சிபுரம் எங்க இருக்கு, திருப்பதி எங்க இருக்கு, அடியன் வண்டி எல்லாம் ஏறுறது இல்ல, நடந்துதான் போனோம். உடனே நடந்து எப்படி போய் சேர்றது அப்படின்னா ரயில் ஏரியாவது உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம் சுவாமி. அப்போ ரயில்லாம் ஏறி பழக்கம் இல்லையே, அனாச்சாரமாச்சே, எப்படி போறது அப்படின்னு திருத்தகப்பனார் இடத்துல போய் கேட்டிருக்கார் கோழியாலம் சுவாமி. எனக்கும் புரியல, பகவத் சங்கல்பம் எப்படி ஆறுதுன்னு பார்க்கலாம், படுத்துக்கோ அப்படின்னு திருத்தகப்பனார் சொன்னார். ராத்திரி சமயம் இது. ராத்திரி கோழியாலம் சுவாமி பயணிச்சுட்டார். கோழியாலம் சுவாமி ஸ்வப்னத்துல திருப்பதி சுவாமி வந்து, எனக்கு உடம்பு தேவல, நான் சொன்னது போல ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பரம்பதிக்க மாட்டேன், நீ வர வரைக்கும் இருப்பேன், அதனால உன்னுடைய ஆச்சாரத்தெல்லாம் நீ குறைச்சிக்காத, இங்க வந்து எனக்கு கைங்கரியம் எல்லாம் ஆனோம், அதே மாதிரி நீ சன்னியாசம் எல்லாம் வாங்கிக்கணும், ரயில் எல்லாம் ஏறி வந்து ஆச்சாரம் போயிடும், அதனால வழக்கம் போல உன் அனுஷ்டானத்துக்கு பங்கம் இல்லாம நடந்தே வந்து நிதானமா சேரு அப்படின்னு ஸ்வப்னத்துல சேவை சாதிச்சாராம் திருப்பதி சுவாமி. சரின்னு மறுநாள் கார்த்தால எழுந்து திருத்தகப்பனார் இடத்துல கோழியாலம் சுவாமி இதை சொன்னார். ஆச்சாரியன் அனுகிரகம் அப்படியே பண்ணு, உடனே புறப்படுன்னு சொல்லவே கோழியாலம் சுவாமி பதறி அடிச்சுட்டு போய் காஞ்சிபுரத்துல இருந்து திருப்பதிக்கு வந்தார். வந்து சேவித்தா திருப்பதி சுவாமிக்கு நோயெல்லாம் சரியா போய் சுவாமி ஸ்வஸ்தமா நன்னா பிரகாசமா ஆரோக்கியமா எழுதிருந்தார். வந்து சேவிக்கிறார். எப்படி வந்த, ஆச்சரியமா இருக்கு எனக்கு அப்படின்னாரு. சுவாமி தான் ஸ்வப்னத்துல வந்து சாதிச்சது. முதல்ல எனக்கு வந்து உடம்பு ரொம்ப அசௌகரியமா இருக்கு, எப்ப வேணாலும் பரம்பதிச்சிடுவேன்னு தோணித்து, அதனால ரயில் ஏறி வர சொன்னேன். இப்போ உடம்பு சுஸ்தமா இருக்கு, உன் ஆச்சாரத்தை விடவானா, நடந்தே வா, ஆச்சாரம் தான் முக்கியம் அப்படின்னு சாதிச்சது, அதனாலதான் இப்படி வந்தேன், தாமதத்துக்கு மன்னிக்கணும்னாராம் சுவாமி. திருப்பதி சுவாமி நினைச்சுட்டாராம், எம்பெருமான் திருவேங்கடமுடையானுக்கு என்னிடத்துல எவ்வளவு கருணை பாத்தீங்களா, எனக்காக அவன் என்னாட்டமா சொப்னத்துல போய் சொல்லியிருக்கானே, நான் நினைக்கிற காரியத்தை அவன் பண்றானே அப்படின்னு திருப்பதி சுவாமி திருவேங்கடமுடையான நினைச்சு
கண்ணீர் சிந்தினார். அப்படி ஒரு பக்தி சுவாமிக்கு. இப்போ கோடியாலம் சுவாமியை நியமிக்கிறார். நல்லபடியா குடும்ப ஸ்திதி எல்லாம் பார்த்துண்டு சன்னியாசம் வாங்கிட்டு நம்ம சம்பிரதாயத்தை ரட்சிக்கணும் அப்படின்னார். அதே மாதிரி திருப்பதி சுவாமி பரம்பதித்து பல காலம் கழித்து கோழியாலம் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் எல்லாம் பரம்பதிச்ச உடனே ஸ்ரீரங்கத்துல போய் கோழியாலம் சுவாமி பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் இடத்துல சன்னியாசம் வாங்கின்றார்னு சொல்லக்கூடியதெல்லாம் வரலாறு, குரு பரம்பரையிலே சொல்லப்பட்ட விஷயம். இந்த திருப்பதி சுவாமியினுடைய அனுகிரக விசேஷத்தை சொல்லணும்னா உத்தமூர் சுவாமி சாதிச்ச ஒரு விஷயம் சொல்றேன் அடியேன். சென்னையில பிருகஸ்பதி ரத்னம் அப்படின்னு வாத்தியார்கள்ல சிரேஷ்டமா ஒரு சுவாமி இருந்தாராம். தல்லம் வேதாந்த ராமானுஜாச்சாரிய சுவாமின்னு திருநாமம் அவருக்கு. அவர் தனக்கு சஷ்டப்த பூர்த்தி ஆறுது, அதனால தேவரீர் அவசியம் வந்து அனுகிரகிக்கணும் அப்படின்னு உத்தமூர் சுவாமிக்கு பத்திரிகை வச்சு அவர் அழைச்சாராம். அழைச்சிட்டு தேவரீர் அவசியம் வந்து என்ன அனுகிரகிக்கணும்னு சொன்னேனே, அதுக்கு ஒரு காரணம் உண்டு, என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னேராம். அது என்ன விஷயம்னா, அந்த சுவாமி தல்லம் சுவாமி சொன்னாராம், வாத்தியார் சுவாமி, அடியனுடைய தகப்பனார் திருப்பதி சுவாமிக்கு திருச்சானூர் ஆசிரமத்துல பல வருஷ காலம் பிக்ஷ சாட்சின்னு இருந்தார். தலையை பண்ணி ஆச்சாரியனுக்கு பிக்ஷ சாதிக்கிற வழக்கம். அப்படி சாதிச்சுட்டு இருக்கும் போது சுவாமி ஒரு நாள், எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, ஒரு மாதிரி இருக்கு, சீக்கிரம் சாட்டா தேவலன்னு தோன்றதுன்னு வாழ்நாள்ல முதல் முறையா திருப்பதி சுவாமி வாக்குல இருந்து வரது அந்த வார்த்தை. சீக்கிரம் மாதூகரத்திற்கு சங்கல்பிக்க வேணும், சீக்கிரம் தலிகையாகி போட்டா நான் சாட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். உடனே இந்த சுவாமி ரொம்ப சீக்கிரமா சாதம் பண்ணி ஒரு கீரை பண்ணி பண்ணிவிட்டார். சிம்பிளா ஏதோ ஒன்று பண்ணிவிட்டார். தலிகை பெருமாள் திருவாராதனம் எல்லாம் ஆகி அனுஷ்டானம் எல்லாம் ஆயிடுத்து. பிக்ஷையும் சாதிச்சுட்டார். சுவாமி நன்னா வயிறார சாட்டார். சாட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம், உம்மால என்னுடைய பரிசிரமம் என்னுடைய கஷ்டமெல்லாம் அப்படி பஞ்சா பறந்து போயிடுத்து. நான் பசின்னு சொன்ன உடனே எந்திரமாட்டமா சுத்தி பம்பரமாட்டமா சுத்தி இப்படி பக்தி ஸ்ரத்தையோடு கூட இத்தனை ருச்சியான கீரையை பண்ணி சாதத்தை பண்ணி எனக்கு சாதம் போட்டீரோன்னு, உமக்கு இவ்வளவு உத்தமமான ஆத்மா, உமக்கு பெருமாள் ஒரு புத்திரனை அனுகிரகித்தான் நன்னா இருக்கும், சீக்கிரம் திருவேங்கடமுடையான் உங்களுக்கு ஒரு புத்திரனை சங்கல்பிக்க வேணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாராம். அவர் ஆசீர்வாதம் பண்ணி கொஞ்ச நாள்ல பிறந்தவர் தான் இந்த தல்லம் வேதாந்த ராமானுஜாச்சாரியர்னு சொல்லக்கூடிய வாத்தியார் சுவாமி. இப்படி திருப்பதி சுவாமியினுடைய அனுகிரக விசேஷத்தினால பிறந்தவன் அடியேன். தேவரீரும் திருப்பதி சுவாமியினிடத்துல சமாசிரயணம் பண்ணிட்டு அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரர். அதனால தேவரீர் வந்து என்ன அனுகிரகிக்கிறது திருப்பதி சுவாமியே வந்து அனுகிரகிக்கிற மாதிரின்னு சொல்லி கண்கலங்கினாராம் அந்த சுவாமி. இதை உத்தமூர் சுவாமி சாதிச்சிருக்கார். இப்படி இந்த சுவாமி பண்ணினது எப்போன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாசம், கார்த்திகை நட்சத்திரம், பௌர்ணமி திதி, ஸ்ரீ வைஷ்ணவா நாம் எல்லாம் திருக்கார்த்திகை பண்டிகை கொண்டாடக்கூடியதான நன்னாள். ஆழ்வார்கள் திருநட்சத்திரம்னு பார்த்தா திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் கார்த்திகையில் கார்த்திகை. கார்த்திகை மாசம் பௌர்ணமி திதி சுவாமி தேசிகன் பரமபதித்த நாள். திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரம், தேசிகன் பரம்பதிச்ச நாள், திருக்கார்த்திகை பண்டிகை. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வழக்கம் போல திருவேங்கடமுடையானுடைய திருமேனி அனுபவம். திருமஞ்சன சமயத்துல சுவாமிக்கு 1.5 மணி காலம் திருவேங்கடமுடையான் சேவை சாதிக்கிறான். சுவாமி அதை அப்படியே பூரணமாக அனுபவிக்கிறார். அனுபவிச்சு அனுஷ்டானத்தை எல்லாம் பண்ணிட்டு என்னைக்கும் இல்லாதது போல சுவாமிக்கு அன்னைக்கு களைப்பா இருக்கு, பசிக்கிறது, சீக்கிரம் சாட்டா போதும்னு தோன்றது. பிக்ஷ சாதிக்கிற சுவாமியை கூட்டு சிம்பிளா ஏதானும் தலிகையாகி சாதிக்கணும்னு உடனே நியமனம். அவரும் பறந்தோடி போய் கீரையும் சாதமும் தலிகை பண்ணி சமர்ப்பிச்சார். பிக்ஷை ஆச்சு, சீகரிச்சார், தீர்த்தம் சாட்டார். அப்படி சவுத்துல சாஞ்சின்னு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து ஆச்சாரியனுடைய கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய திருவடிகளை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வர சொல்லி அந்த ஸ்ரீ பாதுகைகளை கண்ணிலே ஒத்திக்கொண்டு மார்பிலே தரித்துக் கொண்டு தலைமையில தாங்கிண்டு கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய தனியனை அவருடைய திருவடிகளை நினைத்துக் கொண்டு அலர்மேல் மங்கை தாயாரையும் திருவேங்கடமுடையானையும் தியானித்துக் கொண்டு திருநாட்டுக்கு எழுந்தருளினார் சுவாமி. ரக்தாக்ஷி வருஷம் கார்த்திகை மாசம் பௌர்ணமி திதி அன்னைக்கு திருப்பதி சுவாமி திருநாடு அலங்கரிச்சார். சுவாமி எந்த ஆசிரமத்துல திருச்சானூர்ல எழுந்தருளி இருந்தாரோ அதுக்கு கொஞ்சம் சமீபத்திலே இருக்கக்கூடியதான ஒரு இடத்திலே சுவாமியினுடையதான பிருந்தாவனம் ஏற்படுத்தப்பட்டது. இன்னைக்கும் சீனிவாச பெருமாள் சன்னதிக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடியது திருப்பதி சுவாமியினுடைய பிருந்தாவனம். அந்த சீனிவாச பெருமாள் சன்னதியிலே சுவாமிக்கு விக்கிரக பிரதிஷ்டை உண்டு, திருவாராதனம் நித்தியம் உண்டு சுவாமிக்கு. சுவாமியினுடைய திருநட்சத்திரமான வைகாசி உத்தரத்தன்னைக்கு அங்கே திருநட்சத்திர சம்பாவனை, ஸ்ரீபாத தீர்த்த கோஷ்டி எல்லாம் இன்னைக்கும் விசேஷமா நடக்கிறது. இந்த திருப்பதி சுவாமியினுடைய சம்பிரதாயத்திலே இவருக்கு அடுத்தபடியா சம்பிரதாயத்தில் பிரவச்சனம் பண்ணக்கூடிய ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்தவர் கோழியாலம் சுவாமின்னு சொல்லக்கூடிய ரங்கராமானுஜ மகாதேசிகன்.
அந்த கோழியாலம் சுவாமி திருப்பதி சுவாமி விஷயமா மங்கள மாலிகான்னு சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்கார். திருமலையிலும் திருப்பதியிலும் திருச்சானூரிலும் இன்னும் சில திவதேசங்களிலும் திருப்பதி சுவாமியை நியமித்தபடி பல கைங்கரியங்கள் என்னைக்கும் நடந்துட்டு வருதுன்னு சொல்லக்கூடியது சுவாமியினுடையதான பெருமை. இப்பேற்பட்ட சுவாமியினுடையதான வைபவம் நமக்கு மயிர் செழிக்க செய்கிறது. இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் ஏற்பட வேணும். சுவாமியினுடையதான தனியன் ஸ்ரீமத் ஸ்ரீரங்க ராமானுஜ முனி கருணா சீதலாபாங்கதாரா சம்பதோல்லாச சம்பாதித நிகமசிகா யுக்ம தத்வாவபோதம். ஸ்ரீமத் ஸ்ரீ ரங்கராமானுஜ முனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதாண்டப்பட்டி சுவாமி. அவருடைய கருணை என்று சொல்லக்கூடிய குளிர்ந்த நீர் அலைகளாலே சந்தோஷமாக அவர் திருவடிகளிலே உபய வேதாந்த கிரந்தங்களையும் காலக்ஷேபம் பண்ணி ஞானத்தை சம்பாதித்துக் கொண்டவர் இந்த திருப்பதி சுவாமி. அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமோ? பிரக்ஞா வைராகிய சாந்தி பிரபுதி சுபகுண ஸ்ரேணி ரத்னாம்புராசிம். நிறைய ரத்னங்கள் சேர்ந்த ஒரு சமுத்திரம் போன்றவர். என்ன ரத்னங்கள் இந்த சமுத்திரத்துல இருக்குன்னு சொன்னா, விசேஷமான ஞானம், அபூர்வமான ஞானம், புதிதாக தோன்றக்கூடிய ஞானம், அப்பேற்பட்ட பிரக்ஞை இருக்கக்கூடியவர். நல்ல வைராகியம், பொறுமை, சாந்தி, இந்த மாதிரி சுபகுணங்கள் எல்லாம் ஒரு சமுத்திரத்துல எப்படி பல ரத்தனங்கள் சேர்ந்து குவிந்து கிடைக்கிறதோ அந்த மாதிரி இந்த சுபகுணங்கள், கல்யாண குணங்கள், ஆத்ம குணங்கள் எல்லாம் ரத்தனமாட்டமா சுவாமின்னு சொல்லக்கூடிய சமுத்திரத்துல அப்படியே குவிந்து கிடக்கிறதாம். நிஜமான ரத்தனங்கள் குவிந்து கிடக்கக்கூடியது சமுத்திரம். இந்த கல்யாண குண கூட்டங்களாகிற ரத்தனங்கள் குவிந்து கிடப்பது திருப்பதி சுவாமின்னு சொல்லக்கூடிய குணக்கடல், குணசமுத்திரம். அப்பேற்பட்ட வேதாந்த ராமானுஜ முனிம் அனகம், பாவமில்லாதவரான, பாபம் என்றால் என்ன என்று அர்த்தமே தெரியாதவரான, பரம பவித்திரரான வேதாந்த ராமானுஜ முனிவர்னு சொல்லக்கூடிய சுவாமியை சம்ஸ்ரயே பக்தி பூம்னா, அதிகமான பக்தியினாலே அடியேன் ஆசிரியிக்கிறேன். இந்த திருப்பதி சுவாமியினுடைய ஞானமும் ஆச்சாரிய பக்தியும் அவருடைய கல்யாண குணங்கள் முதலான பெருமையும் அவரிடத்திலே எனக்கு அளவில்லாத பக்தியை ஏற்படுத்துகின்றது. அப்படி ஏற்பட்ட அளவில்லாத அதிகமான பக்தியினாலே அடியேன் அவரை சேவிக்கிறேன் அப்படின்றதா சுவாமியினுடையதான தனியன். இந்த சுவாமியினுடையதான அனுகிரகம் நம் எல்லோருக்கும் ஏற்பட்டு ஞான பக்தி வைராகிய அனுஷ்டானாதிகள் எல்லாம் கைவரப்பேணுமாய் சுவாமியினுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ.